ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான சீரியஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட ஆன்லைன் பார்க்கலாமா? நம்ம ஹீரோயின் ஒரு வெப் டிசைனர். அவளுக்கு ஒர்க் ப்ரெஷர்னால் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, டைம் கூட ரொம்ப கம்மி. பர்சனல் லைஃப்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. லவ் லைஃப்பில் அவங்களுக்கு லக்கே இல்லை. பாய் ஃப்ரெண்ட் கூட ப்ராப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணாதனால ஃபைனலாக அவங்களுக்கு பிரேக்கப்பும் ஆயிருக்கும். இப்படி ஒரு பிஸி லான்லி லைஃப்பில் அவளுக்கு ஒரு சின்ன ஆசை, தனக்குன்னு ஒருத்தன் இருக்கணும், அவன் கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், லைஃப்பை நல்லா வாழணும். ஆனால் இதை வெளியில் காமிச்சிக்காமல் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. அப்போது தான் அவங்களோட லைஃப்பில் ஒரு புது ப்ராஜெக்ட் வருது. சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் பண்ணி விர்ச்சுவல் ரியாலிட்டி ஆப்னு சொல்லிட்டு. இதில் என்னென்னா, மந்த்லி ஒரு ஐடியல் பாய் ஃப்ரெண்டை செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க கூட டிஜிட்டல் வேர்ல்டில் ஹாப்பியாக இருக்கலாம். கேட்க கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக தான் இருக்கும், ஆனால் அது அவளுக்கு ஒரு எஸ்கேப்பு. அவள் ஒர்க்கில் க்ரியேட் பண்ணுற கேரக்டர் மாதிரி இப்போது அவள் லைஃப்பில் ஒரு கேரக்டராக இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாள். பட் கொஸ்டின் என்னென்னா, இந்த டிவைஸ் அவள் லைஃப்பில் நல்லா மாற்றுமா, இல்லை இன்னும் டீப்பாக ஸ்ட்ரெஸ்க்குள்ளே அவளை தள்ளிடுமா அப்படிங்கிறது தான். ஸோ இதிலிருந்து இவங்க வெளியே வந்தாங்களா, இல்லை இன்னுமே இதில் மூழ்கி போயிட்டாங்களா, இதுக்கப்புறம் என்னென்ன ஆச்சு, யார் யாரை சந்திச்சாங்க அப்படிங்கிறத இன்னும் சுவாரஸ்யமாக பார்க்கலாம் வாங்க. ஓப்பனிங்லேயே ஒரு பரபரப்பான சீனை தான் காமிக்கிறாங்க. அதில் நம்ம ஹீரோயின் மிரை ரொம்ப டயர்டாக வீட்டுக்கு வரா. அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அலெக்ஸா லைட் ஆன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஹவுஸ் ஃபுல்லாக லைட் ஆன் ஆகுது. ஹோம்னு சொல்கிற சிஸ்டம் மோடுக்கு அப்படியே ஷிஃப்ட் ஆகுது. ஸ்ட்ரைட்டாக உள்ளே போய் பெட்டில் விழுந்துடுறா. வீடு தான் சொர்க்கம்னு ரிலாக்ஸ் பண்ணுறா. ஆனால் அவளோட டெய்லி ரொட்டீனை பார்த்தா ரொம்ப ஷாக்காக இருக்கும். 24 மணி நேரத்தில் 6 மணி நேரம் தூங்குறது, 10 மணி நேரம் ஒர்க்கு, லன்ச் டைமு ஒரு அரை மணி நேரம், அதுக்கப்புறமா ஒரு 1.5 மணி நேரத்துக்கு இந்த மேக்கப்பு, செல்ஃப் கேரு இந்த மாதிரிலாம் ரெடி ஆகிறா. லாஸ்ட்டாக மிச்சம் இருக்கிற ஹாஸில் வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸில் போய் பிடிச்ச மூவி எல்லாம் பார்த்து ரிலாக்ஸ் பண்ணுறா. அதுக்கப்புறமா சேம் ரொட்டீன் தான், குளிக்கிறது, சமைக்கிறது, சாப்பிட்றது, ஒர்க் போகிறதுன்னு இப்படியே லூப்பில் அவளோட லைஃபு ஓடிட்டுருக்கும். லவ்வை பற்றி யோசிக்க கூட டைம் இல்லை. பாய் ஃப்ரெண்டுன்னு யாருமே இல்லை. இருந்ததும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போயிருச்சு. இப்படியே ஒரு லான்லி ஃபீலிங்கோடு அவள் தூங்குறா. நெக்ஸ்ட் டே மார்னிங் அவசரமாக எழுந்து ஸ்டேஷனுக்கு ஓடுறா. அங்கே பார்த்தா பயங்கரமான க்ரௌடு. அவளும் அந்த ரஷ்ல மெட்ரோவில் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே அவள் ஹெட்ஃபோன் எடுத்து போட்டுட்டு பாட்டு கேட்க ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நேரத்தில் தூக்கம் வருது. அப்படியே ட்ரீம்குள்ளேயும் போயிடுறா. ட்ரீமில் பார்த்தா ஒரு அழகான பீச்சு, அதுதான் பிலிப்பைன்ஸு. இந்த சம்மரில் இங்கே ஸ்பெண்ட் பண்ணால் வேறு லெவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்மாஸ்பியரை ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கும்போது யாரோ டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு செகண்டே அவள் ஷாக்காகி எழுந்திருப்பா. ரியாலிட்டிக்கு வந்தால் பக்கத்தில் ஒரு சின்ன பையன் முகம் வாயு ஃபுல்லாக சாக்லேட் அப்பிட்டு அவளை பார்த்து கீன்னு சிரிக்கிறான். பக்கத்தில் இருந்த ஒரு பொண்ணு கூப்பிட்டு உன்னோட கையை பாரு அப்படிங்கிற மாதிரி காட்டுறான். அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த குட்டிச்சாத்தான் அவளோட சாக்லேட் வாயை வச்சு கையெல்லாம் அசிங்கம் பண்ணி விட்டுருப்பான். ஆனால் அவனோட ஸ்டாப் வந்துருச்சுன்னு சொல்லி இறங்கியும் போயிருப்பாள். இவன் அப்படியே ஐயோ கடவுளே, வேலைக்கு போகிற நேரத்துக்கு தான் இப்படி எல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு டிஷ்யூ வச்சு தேய்ச்சிக்கிட்டே ஆஃபீஸ் வந்து சேர்றான். இந்த ஆஃபீஸில் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கான். அவன் தான் நம்ம ஹீரோ. அவனை பார்த்தாவே வந்துட்டு ஹீரோயினுக்கு சுத்தமாக ஆகாது. ஏன்னா அவன் வேலையாக இருந்தாலும் சரி, பேசுகிறதா இருந்தாலும் சரி, ஃபுல் பர்ஃபெக்ஷன், ஆட்டிடியூடும் செமையாக மெயின்டைன் பண்ணுவான். ஆஃபீஸ் ஸ்டாஃப் மாதிரி இல்லாமல் பாஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுவான். அதனாலேயே இவளுக்கு இவனை கண்டாவே எரிச்சல் ஆகும். லிஃப்டில் எல்லாருமே இறங்கி போனதுக்கப்புறம் இவன் இன்னுமே நின்று அந்த கரையை தொடச்சிட்டு இருப்பான். அப்போ பக்கத்துலேருந்து நம்ம ஹீரோ என்ன பார்க்குறான்னா, உன்னை பார்த்தா கரையை துடைக்கிற மாதிரி தெரியல, இன்னும் எச்சா ஆக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனுக்கு என்ன வந்துச்சா, பேசாமல் இருக்க முடியலையோ அப்படிங்கிற மாதிரி வாய்க்குள்ளே முடங்கிட்டு இருக்கா. லிஃப்ட்டு ஓப்பன் ஆன உடனே அவள் ஃபஸ்ட்டாக ஓடி போகணும்னு நினைக்கிறான். ஆனால் அதுக்குள்ளே ஹீரோ கிராஸ் ஆயிடுவான். எப்போ பார்த்தாலும் என் வழியில் வர்றதே இவனுக்கு பொழப்பு அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு கரெக்டாக ஆஃபீஸ்க்குள்ளே என்டர் ஆகிறா. சடனாக எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. ஹீரோயினுக்கு டவுட் வருது, என்னடா இதெல்லாம் எனக்கு தானா அப்படிங்கிற மாதிரி நினச்சா அதுதான் இல்லை. எல்லோருமே ஹீரோ கிட்ட போய் கங்க்ராட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவனோட ப்ராஜெக்ட் அங்கே சக்ஸஸ் ஆகிருக்கும். ஹீரோயின் டீமில் ஹீரோவை பார்த்து ஒரு பொண்ணு ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காண்டி, பார்க்குறக்கே அட்ராக்டிவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வலிகிறா. அதுக்கு இன்னொருத்தி நிறுத்த, அந்தளவுக்குலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்கா. கரெக்டாக அந்த நேரத்தில் டைரக்டர் வெளியே வந்து பயங்கரமாக கத்திட்டு இருக்கா. இங்கே நடக்கிறது எதுவுமே சரியாக இல்லை, கொடுத்த ஒர்க்கை கொடுத்த டைமில் கூட முடிக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கத்த, கூட்டத்தில் ஒருத்தன் போயா அங்கிட்டு, நீயும் வேண்டாம் உன் வேலையும் வேண்டாம், இந்த உன் ஐடி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை தலையை சுற்றி தூக்கி வீசிட்டு போகிறான். ஆஃபீஸ் ஃபுல்லாக டென்ஷனாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டாக இருக்குது. அப்போ ஹீரோயினோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது.
ஃப்ரெண்ட் ஒருத்தி ரொம்ப சீரியஸ்ன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருப்பா. அதை பார்த்தது வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஃப்ரெண்டை பார்க்குறக்காக போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும் அவங்க ஃப்ரெண்டு ஷாப்பிங்காக கூப்பிட்ருக்கேன். ஏண்டி சீரியஸ்ன்னு சொன்னால் இதுக்காக தான் கூப்பிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு 2 பேருமே ஷாப்பிங்காக போகிறாங்க. அப்போ தான் ஹீரோயின் வந்துட்டு எதுக்குடி இப்போ தேவையில்லாமல் ஷாப்பிங் அப்படிங்கிறத கேட்டால், எதுக்கா உனக்கு ட்ரெஸ் எடுக்கத்தான் அவனு, எனக்கு எதுக்கு ட்ரெஸ்ஸு அப்படின்னு கேட்டால், என்னடி ஞாபகம் இல்லையா கல்யாணத்துக்குன்னு, யாரோட கல்யாணம் அப்படின்னு கேட்டால், உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்குன்னு சொல்லிட்டு, ஐயோ கடவுளை இதுக்கெல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் அவளோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸை வந்து செலக்ட் பண்ணி கொடுக்குறா. அதை வாங்கின ஹீரோயின், இதையெல்லாம் யாராவது மேரேஜுக்கு போட்டு போவாங்களா அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் நம்ம போடலாம், நீ போடு, நீ நல்லா கெத்தாக போட்டுட்டு நான் இன்னும் சிங்கிள் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து மாஸ்க் காட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதையும் வாங்க வைக்கிறான். அதுக்கப்புறமா 2 பேரும் டின்னர் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் போயிட்டு அங்கே அப்படியே கொஞ்சம் ட்ரிங்க்ஸும் எடுத்துக்கிறாங்க. அப்போ அவள் ஃப்ரெண்டு கேட்குறா, என்னடி இன்னும் இப்படி சிங்கிளாகவே இருக்கேன் அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் ரொம்ப கேஷுவலாக, பரவாயில்லடி நான் இப்படியே ஹாப்பியாக இருந்துக்கிறேன், இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிக்கிட்டு அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் தவிக்கிறதுக்கு நான் இங்கே சிங்கிளாக ஜாலியாக இருந்துக்கிறேன். ஆல்ரெடி என் லைஃப் ஃபுல்லாக வேலைன்னு வேலை மட்டும்தான் இருக்குது, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பிஸி, இதில் எங்கே எனக்கு இதுக்கெல்லாம் டைமு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆனாலும் அவளோட ஃப்ரெண்டு விடாமல் ஆஃபீஸில் யாராவது இருக்காங்களாங்கிற மாதிரி ஹீரோவை கேட்குறா. அதுக்கு ஹீரோயின், அடைச்சி அவன்லாம் மனுஷனா, அவனை பற்றிலாம் பேசாதடி, அவன்லாம் என் லைஃபுக்கு செட்டே ஆக மாட்டான், ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, எப்போ பாரு ஆட்டிடியூடு தான், ப்ராப்பர் ஈகோயிஸ்டிக்கடி, அவனை மாதிரி ஒரு கேரக்டரை என்னால் ஹேண்டில் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுறாங்க. ஒரு வழியாக டின்னரை முடிச்சுட்டு ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஹீரோயினுக்கு கொஞ்சம் போதை தலைக்கேறி நடக்க முடியாமல் நடப்பா. அப்படியே தட்டு தடுமாறி எப்படியோ வீட்டுக்குள்ளே வந்துடுறா. வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோடனே, அலெக்ஸா நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹோம் மோடும் ஆன் ஆகுது. நடக்கக்கூட தெம்பு இல்லாமல் அப்படியே அந்த தரையிலேயே உருண்டு போய் ஹாலில் ரீச் ஆகிறா. பெட்ரூம் வரைக்கும் போகிறதுக்கு சுத்தமாக தெம்பு இல்லை. அங்கேயே அப்படியே தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் அப்படியே அவன் மேலே போட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்றா. விடிஞ்சதுமே எப்பவும் போல் ரெடியாகி ஆஃபீஸ்க்கு வராங்க. ஆனால் அங்கே வந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு நியூஸே தெரியுது, புது ப்ராஜெக்ட் வந்து கிடைக்க போகுது அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களோட மைண்டில் ஒரு தாட் ஓடுது, இவங்க கூட எங்கேயோ போட்டுருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி பயந்து உடனே வந்து டைரக்டரை பார்த்து ஃபஸ்ட்டு இதை வேண்டான்னு சொல்லணும்னு சொல்லிட்டு அதுக்கு லஞ்சமாக வந்துட்டு ஒரு குக்கீஸை வாங்கிட்டு போகிறாங்க. ஆனால் டோரை ஓப்பன் பண்ணாதான் தெரியுது, நம்மால் அதுக்கு முன்னாடியே அங்கே இருக்காப்புல, அதுவும் பெரிய குக்கீஸ் பாக்ஸாக கொடுத்து கூடவே ஒரு காஃபியையும் கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணிடுறாப்புல. அதுக்கப்புறம் என்ன எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சாங்களோ அதே தான் நடக்குது. இதெல்லாம் தாங்க முடியாமல் கடுப்பாகி உட்காண்ட்ருக்க ஹீரோ காமாக எந்திரிச்சு, நீங்கள் பேசிட்டு வாங்க, நான் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனால் ஹீரோயின் மைண்டில் என்னென்னா, இனி என் லைஃப்பில் என்னெல்லாம் நடக்க போகுதோ கடவுளே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படியே எந்திரிச்சு வெளியே வந்தால் கரெக்டாக பார்க் அங்கே உட்காந்து ரெக்லைனர் சோஃபாவில் வந்து மசாஜ் பண்ணிக்கிட்டு இருப்பாப்புல. அதை பார்த்த ஹீரோயினுக்கு இப்போ இவனுக்கு இது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகிட்டு அப்படியே அவங்களோட கொலீக்ஸ் கிட்ட வராங்க. அவங்க நடந்து வரதை வச்சே இவங்களாம் கண்டுபிடிச்சிட்றாங்க ஒர்க்கு வந்து ஹீரோ கூட தான். அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. அப்போ ஹீரோயின் அவளோட எக்ஸ் கூட கெட் டுகெதராக ஒரே வீட்டில் இருந்திருப்பாங்க. ஆனால் ஒரு ப்ராப்ளம், 2 பேரும் லவ்வில் இருந்தாலும் ப்ராப்பரான டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ரீசன் என்னென்னா, ஹீரோயின் ரொம்ப ஹெக்டிக்கான ஒரு ப்ராஜெக்டில் அசைன் ஆகியிருப்பாங்க. அவங்க லீடு மிஸ் யூன் ஃபுல் டார்ச்சர் மூடில் தான் இருப்பாங்க. டேவும் கிடையாது, நைட்டும் கிடையாது. குக் பண்ணும்போது காலில் இருக்கணும், தூங்கும்போது கூட மெசேஜ் பண்ணிட்டு தான் தூங்கணும். இது முடிச்சாச்சா, அப்டேட் பண்ணு, கால் ஜாயின் பண்ணுன்னு எப்போ பாரு ஃபோனும் கையுமாவே இருப்பாங்க. ரெஸ்ட்டுங்கிற ஒரு வேர்டு அவங்களோட லைஃப்லேயே இருந்திருக்காது. இதெல்லாம் பார்த்து அவனோட எக்ஸு கடுப்பாயிட்டு, பேசாமல் நீ என் கூட இருந்ததுக்கு அந்த வேலையவே கட்டிட்டு அழுதுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திட்டுறான். அப்போன்னு பார்த்து அவனோட பர்த்டே வருது. அதுக்காக 2 பேரும் வெளியே போகிற மாதிரி பிளான் இருந்திருக்கும். ஹீரோயினும் அவனோட எக்ஸோட பர்த்டேக்காக அவளே தானாக கேக்கெல்லாம் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுருப்பான். ஆனால் என்னென்னா, அவள் டயர்டில் அப்படியே படுத்து தூங்கியிருப்பாள். கண்ணு முழிச்சு பார்த்தா ஒரு 16 மிஸ்டு கால் இருந்திருக்கும். ஐயையோ டைம் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு வச்ச கேக்கெல்லாம் எடுத்துகிட்டு டக்குன்னு அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அவன் ஆல்ரெடி பிரேக்கப்புன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே போயிருப்பான். அதுக்கப்புறமா ஸ்டோரி ப்ரெசண்ட்டுக்கு வருது. கல்யாண வென்யூக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போயிடுறாங்க. அந்த எக்ஸோட கல்யாணம் தான் அது. ஃபுல் கிராண்ட் செட்டப், ஸ்டேஜ் எல்லாம் செம்ம டெக்கரேட்டாக பண்ணியிருக்காங்க. லைட்ஸு, ஃப்ளவர்ஸு, ஹேமியர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே டாப் லெவலில் இருக்கும். அவன் அப்படியே எல்லாத்தையும் பார்த்து நின்றுட்டுருக்கான். அப்போ தான் கரெக்டாக மாப்பிள்ளையும் பொண்ணும் வராங்க. அந்த மூமெண்ட்டில் அந்த எக்ஸ் வந்து சிரிச்சுக்கிட்டே ரொம்ப சந்தோஷமாக வரான். ஹீரோயினுக்குள்ளே ஒரு பயங்கரமான வலி இருக்குது. ஆனாலும் அதெல்லாம் எதுவுமே வெளியே காட்டாமல் எல்லாத்த முன்னாடியும் சிரிச்ச மணிக்கே நின்றுட்டுருப்பா.
மேரேஜ் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வெளியில் போகும்போது அப்போ தான் அவங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கே ஹிட் ஆகுது. அந்த பிளேஸில் அதுக்கு முன்னாடி அவங்களோட எக்ஸ் கூட சேர்ந்த மாதிரி வந்திருப்பாங்க. அப்படி அவங்க வந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் ஒரு கப்பல் ஒரு குட்டி பேபியோட நடந்து போயிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து அவன் எக்ஸ் என்ன சொல்லியிருப்பானா, இது மாதிரி நம்மளும் ஒரு குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப சந்தோஷமாக பேசியிருப்பான். இப்போ அதெல்லாம் ஞாபகம் வருது. அப்போ எப்படியெல்லாம் பேசினா இப்போ பாரு எப்படி போயிட்டான்னு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே சைலண்ட்டாக நடந்து வந்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் ஹீரோயினுக்கு அவங்க லேடிக்கிட்டே இருந்து ஒரு மெசேஜ் வருது. ப்ராஜெக்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு ஸ்டோரி கண்டென்ட்டை ஃபுல்லாக அனுப்பியிருப்பாங்க. அதை பார்த்த உடனே அவள் உட்காந்து மாங்குன்னு எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அந்த ஸ்டோரியில் ஒரு ரொமான்டிக் லவ் ட்ராக்கு. இந்த சீன் எல்லாத்தையும் ஹீரோயின் ரொம்ப இன்வால்மெண்ட்டோட எடிட் பண்ணுவாள். எடிட் பண்ணி முடிச்சுட்டு அதை போஸ்ட் பண்ணிடுவாள். அதுக்கப்புறம் அதுக்கு வர கமெண்ட்டு லைக்ஸ்ன்னு எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு ஒரு மாதிரி மன நிம்மதியோட நைட்டில் தூங்க ஆரம்பிக்கிறாள். நெக்ஸ்ட் டே எப்பவும் போல் ஆஃபீஸ்க்கு கிளம்பி வரான். அப்போது ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ரெக்லைனரில் வந்து நல்லா மசாஜ் எடுத்துகிட்டு இருப்பாள். அப்போன்னு பார்த்து கரெக்டாக ஹீரோ வரான். இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டால் இன்னும் 5 நிமிஷம் ஆகும்னு சொல்லிடுறான். அப்போவா தான் அவன் அந்த இடத்த விட்டு போவானா? போகமாட்டானே. அங்கேயே நின்று டைம் ஆகுதான்னு வாட்சை பார்த்துட்டு இருப்பான். அப்போ உடனே இவ கிண்டலாக வந்துட்டு, ஏன் ஏதாவது தொலைச்சிட்டேன்னு தேடிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டால், அதெல்லாம் இல்லை, நீ எப்போ இடத்த காலி பண்ணுவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதுக்கப்புறம் சரி போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறா. ஆனால் போகிறவ சும்மாலாம் போகாமல் பக்கத்தில் இருந்த ஒரு டாயோட குட்டி பாட்டை எடுத்து அவன் உட்காந்தா நல்லா குத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வச்சுட்டு போயிடுறான். அதுக்கப்புறமா ஹீரோ மசாஜ் பண்ணலான்னு போய் உட்காடுறான். அவன் நினச்ச மாதிரியே அதை அவனுக்கு குத்திடுது. அவனும் எடுத்து பார்த்துட்டு எங்கேருந்துடா வந்துச்சு இது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாரான் டாயிலேருந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. சரி பரவாயில்ல, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மசாஜ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் உட்காந்து மசாஜ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ கரெக்டாக ஹீரோயின் வந்து ப்ராஜெக்ட் விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், எப்போ வருவீங்க அப்படின்னு கேட்டால் ஒரு 2 மினிட்ஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். உடனே அவன் இருந்துட்டு இதை நீயா இதுக்குள்ளே வச்ச அப்படின்னு அதை காட்டுறான். இல்லையே, நான் ஏன் இப்படிலாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சமாளிச்சுட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினோட கொலீக்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு இன்றைக்கி வெளியே போய் சாப்பிட்லாம், இன்றைக்கி ஒரு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு பிளான் பண்ணிட்டு ஜாலியாக ஆசையாக வந்து லிஃப்ட் கிட்ட வந்து நிற்கிறாங்க. லிஃப்ட் ஓப்பன் ஆன உடனே உள்ளே வந்துட்டு ஒரு லேடி வரா. அவளை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு பாதி உயிர் போயிடுச்சு. ஏன்னா இவங்க தான் நம்ம ஹீரோயினுக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு லீடு. அந்த அளவுக்கு இவங்களை போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இவங்க பேர் தான் மிஸ் யூன். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஹீரோயினை மட்டும் இன்னைக்கு லஞ்ச் உனக்கு ஏன் கூட தான் வா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இழுத்துட்டு போயிடுறாங்க. ஆனால் அவங்களோ அட பாவீங்களா, என்னை காப்பாற்ற யாருமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி பாவமாக முஞ்ச வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸை பார்த்த மணிக்கையே வராங்க. அங்கே ஹீரோயின் அவங்க கொண்டு வந்த அந்த லீடு கொண்டு வந்த சாப்பாடை பிடிக்காமையும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்க ஸ்டோரி ஆல்ட்ரேஷனுக்கும் ஆரம்பிச்சிடுறாங்க. இது இப்படி தான் இருக்கணும், இதெல்லாம் நீ மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்க அதுக்குள்ளே ஹீரோயின் மைண்டில் போச்சுடா, இவ ஸ்டார்ட் பண்ணிட்டாலா, இனி என் நிம்மதியும் ஓகையா அப்படிங்கிற மாதிரி ஓடிட்டுருக்கு. திடீர்னு டைரக்டர் உள்ளே வந்து ஒரு புது ஆளை வந்து இன்ட்ரோ பண்ணுறாரு. இவர் ஒரு புது ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி பேசி அங்கே ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்குது. ஆக்சுவலி புதுசாக வந்த இந்த ஆள் ஹீரோயினோட வைரல் போஸ்டெல்லாம் பார்த்துட்டு இவங்க கிட்ட தான் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு தான் வந்திருப்பார். ஆனாலும் இப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது மிஸ் யூன் வந்து சும்மா இருக்கக்கூடாதே, நம்மளோட பங்கு ஏதாவது இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ வந்து இதோ என்னோட ப்ராஜெக்ட்டுக்கு நீ இப்படி தான் பண்ணணும், இதை மறந்துடாத, ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை போட்டு அப்போ கூட நிம்மதியாக விடாமல் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. ஒரு வழியாக மிஸ் யூன் வந்து கிளம்புறாங்க. அப்போ ஹீரோயின் அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட்க்கு கொஞ்சம் டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அதெல்லாம் நோ, கொடுத்த டைமுக்கு கரெக்டாக வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த நியூ ப்ராஜெக்ட் கொண்டு வந்தான் இல்லையா, அவன் என்ன பண்ணுறான்னா ஹீரோயின் கிட்ட தனியாக மீட் பண்ணி பேசணும்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறான்னா, இதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும், என்னோடய ப்ராஜெக்ட் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும், நீங்கள் மேனுவலாக எதுவுமே பண்ண தேவையில்லை, அதே சமயம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைமுக்கு நான் அமௌண்ட்டும் கொடுத்துருவேன்னு சொல்ல அப்போ தான் ஹீரோயின் கொண்டு தோணுது, இதெல்லடா நீ முதல்ல சொல்லியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு கவலையே படாதீங்க சார், உங்கள் ப்ராஜெக்டை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவைஸை வாங்கிட்டு வீட்டுக்கு போய் ஓப்பன் பண்ணுறாங்க. உள்ளே பார்த்தா ஒரு டிவைஸ் இருக்குது, கூடவே ஒரு ஹெட்செட் மாதிரி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா இதை யூஸ் பண்ணுறப்ப வந்து ரொம்ப ரிலாக்ஸான ஒரு பிளேஸில் இருக்கணும்னு யூசர் மேனுவலில் போட்டிருக்கோம். இதெல்லாம் பார்த்துட்டு சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தலையில் போட்டுட்டு ஆன் பண்ணுறாங்க. ஆன் பண்ண ஒரு சில செகண்ட்ஸில் வந்துட்டு டக்குன்னு அவங்க வந்துட்டு மயக்கமாயிடுறாங்க. கண்ணை முழிச்சா பிலிப்பைன்ஸில் அதே பீச்சில் நின்றுட்டுருக்க மாதிரி இருக்குது. ஒரு பெரிய அலை வருது, கூடவே ஒருத்தர் ஸ்கேட்டிங்கில் வரான். அப்படியே அந்த
அலை பக்கத்தில் வந்து இவங்கள மூழ்கடிச்சிருது. போச்சுடா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. ஆனால் அடுத்த செகண்டே கண்ணை திறந்தா கடலுக்குள்ளே இவங்களும் இருக்காங்க. அதுவும் ஒன்றுமே ஆகலை. அப்படியே அவங்கள சுற்றி குட்டி குட்டி ஃபிஷ்ஷாக அழகாக பறந்துட்டு இருக்கிறத பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சடனாக அங்கே பக்கத்தில் பார்த்தா ஒரு பாடி அப்படியே கீழே போயிட்டுருக்கு. அதை பார்த்த ஹீரோயின் எப்படியாவது காப்பாற்றுறீங்கன்னு சொல்லிட்டு அவனை காப்பாற்றி கரைக்கு கொண்டு வராங்க. அப்போ தான் அவங்களுக்கு தோணுது, இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிளிக் ஆகுது. அடடே, இவன் தானே ப்ரீவியஸ் ப்ராஜெக்டில் வந்த கேரக்டர் சொய் அப்படிங்கிற மாதிரி அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அவனும் அப்படியே கண்ணு முழிக்க அவன்கிட்ட இதை பற்றி கேட்கலன்னு நினைக்கும் போது தான் டக்குன்னு மேலே ஒரு மெசேஜ் வருது, உங்கள் ஃபஸ்ட்டு டேட்டை மீட் பண்ணிட்டீங்கன்னு. ஆக்சுவலாக ஹீரோயின் அந்த டிவைஸை தலையில் போட்ட உடனே ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டிக்குள்ளே வந்திருப்பாங்க. அங்கே நிறைய பபிள்ஸாக ஓடிட்டுருக்கும். அதில் ஒரு சர்க்கிள்குள்ளே ஒரு லேடி வந்து இருப்பாள். அவள் திடீர்னு வெளியே வந்து ஹீரோயின் கையில் ஒரு ரிங்கை போட்டு விட்டுட்டு, எப்போல்லாம் உனக்கு லாக் அவுட் ஆகணுமோ அப்போல்லாம் நீ இந்த ரிங்கை யூஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எகைன் இவங்களை பீச்சுக்கு அனுப்பி விடுறான். இங்கே வந்து அவங்க மயங்கி கிடைக்கிற ஆளை பார்த்து, சே உடம்பு எவ்வளோ ஃபிட்டாக வச்சுருக்கான், பார்க்குறக்கு இவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரசிச்சுட்டே இருக்கும்போது டக்குன்னு அவன் கண்ணை முழிக்கிறான். கண்ணை முழிச்சிட்டு ஹீரோட கையை பிடிச்சிடறான். நீ ஓகே தானேன்னு சொல்லிட்டு பயந்து போன இவங்க என்ன பண்ணணும்னு தெரியாமல் அந்த ரிங்கை யூஸ் பண்ணி டக்குன்னு லாக் அவுட் ஆயிடுவாங்க. அதாவது ரியல் வேர்ல்டுக்கு வந்துடுறாங்க. என்னடா இது ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலிங்காக இருக்குது, உண்மையாகவே என் கையை பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்புறம் அந்த நடந்ததெல்லாம் வச்சு அவங்க அப்படியே அவங்களோட ஸ்டோரியை க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்க ப்ரொடக்ஷனில் இருக்கிற கண்டென்ட் எல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு நம்மளோட ப்ராஜெக்ட் ஏதாவது ஃபஸ்ட்டு வருதான்னு ரெகுலராக செக் பண்ணிகிட்ருக்காங்க. வீக்லி நிறைய ப்ரொடியூசர் டைரக்டர் எல்லாம் அவங்களோட மூவியை வந்துட்டு அப்லோட் பண்ணுவாங்க. அதில் அவளோட சீரியஸ் டாப்பில் வருதான்னு பார்த்துட்டே இருப்பாள். ஆனால் ரொம்ப நேரம் பார்த்தாலும் அது ஃபஸ்ட்டு வராது. ஒரு மாதிரி கடுப்பாக உட்காந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு பொண்ணு என்ன பண்ணுறான்னா அந்த சொய்யோட கட் அவுட்டை கொண்டு வந்து ஹீரோயின் பக்கத்தில் வைக்கிறான். இதை ஏன் கொண்டு வந்து இங்கே வைக்கிற அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஒருத்தன் வேலையை விட்டு போகிறேன்னு சொல்லி ஐடி கார்டை தூக்கி போட்டான்ல, அவன் தான் இதை உன்கிட்ட கொடுக்க சொன்னான். ஏன்னா அவனோட ப்ராஜெக்டை தான் நீ பண்ணிகிட்ருக்க. இப்போ அந்த ப்ராஜெக்ட் யாரோட தெரியுமா, மிஸ் யுன்னோட தான். அவங்க பண்ண டார்ச்சரில் தான் அவன் வேலையே வேணான்னு தூக்கி போட்டு போயிட்டான். இப்போ போதுமா வச்சுட்டு போகிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். ஒரு வழியாக வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு மெட்ரோ வரா. அங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது எல்லா இடத்துலையுமே சொய்யோட ஃபோட்டோ தான் இருக்குது. கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட்லையுமே அவன் தான் இருக்கான். ஈவன் மொபைல் கேஸு, கவரு, பேக்குன்னு எங்கே பார்த்தாலும் அவனோட இமேஜ் தான். கட் அவுட்டு கூட நிறைய இடத்துல இருக்குது. அந்த கொரியா முழுக்க இருக்கிற டிவியில் கூட அவனோட போஸ்டர் தான் ஓடுது. எங்கே பார்த்தாலுமே அவன் தான். இதெல்லாம் நம்மளோட இமேஜினேஷனாக இல்லை உண்மையாகவே நடக்குதான்னு ரொம்ப குழம்பி போய் இருக்காங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு இன்றைக்கி பெருசாக வேலை எதுவும் இல்லை, சரி இன்றைக்கி உள்ளே போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு அகெயின் அந்த விஆருக்குள்ளே போகிறாங்க. ஒரு மாதிரி ப்ரெசன்டபிளான ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கையில் வேற ஒரு ஃபைலை வச்சுட்டு நிற்கிறான். அதுக்கப்புறம் தான் தெரியுது அவள் இப்போ ஜிஎம் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஜிஎம் வேறு யாரும் இல்லை, சொய் தான். அவளும் அந்த ரூமுக்கு போகிறான். அப்படியே அந்த ஜிஎம் ரூமை பார்த்து அசந்து போய் நிற்கிறான். வாழ்ந்தால் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் வாழணும் அப்படிங்கிற மாதிரி. கரெக்டாக அப்போன்னு பார்த்து சொய்யும் உள்ளே வந்துடுறான். என்னோட ரூமில் உனக்கு என்ன வேலை, ஃபஸ்ட்டு போய் உன் வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புகிறான். அதுக்கப்புறமா ஒரு செகண்ட் நில்லு, நீ தானே அன்னைக்கு என்னை கடற்கரையில் என்னை காப்பாற்றின அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே ஹீரோயினுக்கு இந்த அளவுக்கு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். அதுக்குள்ளே அந்த சொய் என்ன சொல்கிறான்னா, சொல்லப்போனால் நீ தான் என்னோட ட்ரீம் கேர்ளு, அது மட்டும் இல்லை நான் உன்னை லவ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டேன், நீ தானே என்னோட உயிரெல்லாம் காப்பாற்றின, எனக்கு நீ தான் எல்லாமே ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கிரிஞ்சாக பேசிகிட்டு இருக்க. இங்கே ஹீரோயினுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. டக்குன்னு அந்த ரிங்கை யூஸ் பண்ணி ரியல் வேர்ல்டுக்கு வந்துடுறான். அட என்னடா இவன் ஒரு கார்ட்டூன் கேரக்டராக கூட இருந்துட்டு இப்படியெல்லாம் பேசுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கிரிஞ்சாக நினச்சிட்டு அவள் அப்படியே தூங்க போயிடுறான். நெக்ஸ்ட் டே எப்பவும் போல் ஆஃபீஸ்க்கு வரான். மறுபடியும் பார்த்தா அந்த சொய்யோட கட் அவுட் வந்து இவளோட சீட்டை ஃபேஸ் பண்ணி பார்த்த மாதிரி இருக்குது. இவன் வந்து அதை அப்படியே அப்படிக்கா திருப்பி வைக்கும்போது அதில் ஒருத்தர் சொல்கிறான், நியூஸ் தெரிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். என்ன நியூஸ்ன்னு கேட்டப்புறம் தான் தெரிய வருது, இவளோட ஸ்டோரி ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு தான் இன்னொருத்தரோடதும் ரிலீஸ் ஆகும். இதனால் கடுப்பான அவன் என்ன பண்ணுறான்னா டேரக்டரை மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறான். இவ வர்றதை பார்த்தோன்னே அவனுக்கு தெரிஞ்சிட்டுமே வந்துட்டு அவன் எப்படியோ ஒரு வழியாக பேசி அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா போமான்னு சொல்லி அனுப்பி விட்டுறான். அப்படியே சைடில் எட்டி பார்த்தா ஹீரோ என்ன பண்ணுறான்னு பார்க்குறான். அவன் முக்கியமாக ஏதோ ஒரு கார்ட்டூனை வந்து எடிட் பண்ணிகிட்டு இருக்கிறது தெரிய வருது. அப்போ தான் ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது. இவள் ஆல்ரெடி ஒரு விஆர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கா இல்லையா, அதுக்குள்ளே போய் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே ஒரு ஸ்டோரியாக
ஃபுல்லாக க்ரியேட் பண்ணி அவன் ஒன்றை உருவாக்கலாம். இது மூலமாக நிறைய பேர் அட்ராக்ட் ஆகுவாங்க. ஸோ இதுக்கான கன்ஃபர்மேஷன் வந்துட்டு மிஸ் யூன் கிட்ட தான் வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணுறா. ஆனால் எத்தனை கால் பண்ணாலும் அந்த அம்மா எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. உடனே அவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சு அங்கே போய் பார்க்குறா. அது ஒரு ஸ்டூடியோ. நல்லா காதில் ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டு பிடிச்ச சாங்கை மைக்கில் பாடிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பிரச்சனை ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை அந்த கதவை நல்லா தள்ளிட்டு உள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறமா மிஸ் யூன் என்ன கேட்குறாங்கன்னா, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கேன், அதுவும் ஆஃபீஸ் விஷயமா இங்கே வந்திருக்கியா, நான் இங்கே இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்க, ஐயோ ஆல்ரெடி உங்களை பார்க்க நான் இங்கே வந்திருக்கேன், அதனால நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்கள ஒரு இடத்துக்கு கூப்பிட்டுட்டு போய் உட்கார வச்சு நடந்ததை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஆனால் இவங்க அதையெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை. ஒரு மாதிரி ஆல்ரெடி டயர்டாக இருக்கிறனால அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உன்கிட்ட ஆல்ரெடி ஒப்படைச்சிட்டேன், ஸோ நீ தான் பார்த்து அதையெல்லாம் கரெக்ட் பண்ணி கரெக்டான டைமில் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு போகும்போது அங்கே சொய்யோட கட் அவுட்டை பார்க்குறான். இங்கேயும் வந்துட்டியாடா நீ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும்போது அங்கே பக்கத்தில் ஒரு 2 ஸ்கூல் பொண்ணுங்க நின்றுட்டு ஒரு ஆளை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அவனுக்கு ஒன்று பிடிச்சதா இல்லையான்னு ஃபஸ்ட்டு நீ தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி. அப்போ இவங்களுக்கு மறுபடியும் வந்து அந்த விஆருக்குள்ளே போகணும், இவன்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை வந்து அவங்க அதையும் பண்ணுறாங்க. உள்ளே வந்தோடனே கரெக்டாக சொய்யோட ரூம் கிட்ட தான் இருக்காங்க. நீங்கள் தான் என்ன வர சொன்னீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அவங்களோட மைண்டுக்குள்ளே என்ன ஓடுதுன்னா, ச்சே எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கடா நீ அப்படிங்கிற மாதிரி ரசிச்சுட்டே இருக்க. அவனும் அப்படியே எந்திரிச்சு கிட்டக்க வரான். கரெக்டாக அப்போன்னு பார்த்து இவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துடுது. அவன் அந்த பக்கமாக போய் பேசிகிட்டே இருக்க, இங்கே ஹீரோயின் வெக்கப்பட்டுட்டு நிற்க, அவன் திரும்பி இன்னுமா நீ போகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபஸ்ட்டு நீ கிளம்பு அப்படின்னு அனுப்பி விடுறான். அப்போ கரெக்டாக ஹீரோனோட ட்ரெஸ்ஸு சேஞ்ச் ஆகுது. அவங்க வேறு இடத்துக்கு வராங்க. அங்கன்னு பார்த்து ஒரு கார் வருது. இவங்களை அப்படியே பிக் பண்ணிக்கிறது. காருக்குள்ளே ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இவங்களை முறைச்சபடியே பார்த்துட்ருக்கா. அதுக்கப்புறமா அவளே தன்னை இன்ட்ரோ கொடுத்துக்கிறா. நான் தான் சொய்யோட சீஃப் செக்ரட்டரி, என்னோட பேர் சொய் மிஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன ஃபுட்டு பிடிக்கும், என்ன கலர் பிடிக்கும், எங்கெல்லாம் ட்ராவல் பண்ண பிடிக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே நோட் பண்ணிக்கிறான். அப்போ கூட ஹீரோயினுக்கு ஏண்டா இதையெல்லாம் அவன் வந்து தெரிஞ்சுக்க மாட்டானா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே புலம்பிகிட்டு இருக்கேன். அவங்கள இன்னொரு பிளேஸுக்கு கூப்பிட்டுட்டு வராங்க. ஒரு கதவுக்கு முன்னாடி நிற்க வச்சுட்டு ரொம்ப மெதுவாக சாஃப்டாக நாக் பண்ணணும் அப்படிங்கிறத கூட சொல்லி கொடுக்குறாங்க. இவங்களும் அதே மாதிரி ஒரே ஒரு டைம் மட்டும் நாக் பண்ண டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போனால் அங்கே ஃபுல்லாக ரெட் கலர் ரோசஸாக இருக்குது. பார்க்கவே அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. பையப்புள்ள இம்ப்ரெஸ் ஆகிட்டாப்புல. இதெல்லாம் பார்த்து அசந்து போன ஹீரோயின் என்னங்க இதுன்னு கேட்டால், பார்த்தா தெரில ரோஸு தான் அப்படின்னு கிண்டலாக பேசிட்டு, நீ தானே சொன்ன எஃபர்ட் போடணும்னு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஹீரோயினுக்குள்ளே ஒரு மாதிரி பட்டாம்பூச்சியாக பறக்குது. ச்சே இம்புட்டு நல்லவனாடா நீ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படியே அங்கே இருக்கிற ஒரு ரோஸை எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்க்க, சரி வா சாப்பிட போகலான்னு ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சா, அடச்சி என்னங்க நீங்கள் இதை போய் எப்படி சாப்பிட முடியும், வேறு ஃபுட்டே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அடலூசு ஃபுட்டு இனிமே தான் வரவே ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அங்கே பார்த்தா லைன் கட்டி வருது. ஒன்றொரு பிளேட்டும் அவ்வளோ அம்சமும் அப்பிடைசிங்காக இருக்குது பார்க்குறக்கே. அப்படியே ஹீரோயின் சாப்பிட்டு பார்த்தா ரியல் டேஸ்ட்டில் இருக்குது. சாப்பாடை பார்த்ததுமே நீயா சாப்பாடான்னு கேட்டால், எனக்கு சாப்பாடு தான்டா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேட்டையுமே போட்டு எடுத்து போட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா சரி வா ஷாப்பிங் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாலுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே அழகழக ட்ரெஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. பயங்கரமாக இருக்குது ஒன்று. அது மட்டும் இல்லை, அது டச் பண்ணால் போதும், அது அப்படியே அவங்களோட பாடிக்கு ஃபிட் ஆகிடும். இருக்கிற ஒரு ட்ரெஸ்ஸையுமே அவங்க போட்டு போட்டு பார்க்குறாங்க. இந்த ட்ரெஸ் எல்லாம் மட்டும் இல்லாமல் ஆக்சசரிஸும் அப்படி தான். தொட்டோன்னு அப்படியே அவங்களோட மேலே அது வியர் ஆகிடுது. மேக்கப்பு ஆக்சசரின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அப்படியே அங்கே கட் பண்ணால் ஹீரோயின் பயங்கர மேக்கப்போட கிளாஸாக ஒரு இடத்துல அந்த அப்படியே ஸ்டெப்ஸ்லேருந்து நடந்து வராங்க. இந்த சொய் என்ன பண்ணான்னா அவனும் மாப்பிள்ளை மாதிரி ரெடி ஆகிட்டு அப்படியே அவங்கள கைத்தாங்கில் பிடிச்சி அப்படியே மெதுவாக கூட்டிகிட்டு வர, அவங்களுக்கு டக்குன்னு என்ன தோணுச்சுன்னு தெரில, அப்படியே அந்த ரியல் வேர்ல்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே வந்த உடனே மிஸ் யூனை பார்க்க தான் போகிறான். தூங்கிட்டு இருந்த அவங்கள எழுப்பி அங்கே இவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எல்லா ஃபீலிங்ஸையும் பற்றி சொல்லி அதை எல்லாத்தையுமே வந்து ப்ராஜெக்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாங்கிற மாதிரி டிஸ்கஸ் போகுது. அந்த டிஸ்கஸ் சும்மா அரை மணி நேரம் 1 மணி நேரம் இல்லாமல் பகலாக போகுது. அது எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு இவ பயங்கரமாக எடிட்டும் பண்ணுறான். பயங்கரமாக உட்காந்து எடிட் பண்ணதில் அன்றைக்கி ஆஃபீஸில் டைமும் ஆயிடுது. சரி இவன் மட்டும்தான் லேட்டுன்னு பார்த்தா ஹீரோவும் அன்றைக்கி லேட்டு தான். ஃபஸ்ட் அவன் என்ன பண்ணுவானா, காஃபி வாங்கலான்னு போனான். கொஞ்ச நேரத்தில் ஹீரோயினும் எந்திரிச்சு நம்மளும் போய் ஒரு டீயை போட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போய் வாங்குறான். அதுக்கப்புறமா 2 பேரும் ஒட்டுக்காத லிஃப்ட்டுக்குள்ளே வராங்க. அப்போது ஹீரோ கேட்குறான், இந்த மண்டெண்ட் ஆனாலே இப்படித்தான் இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அவள் ஜஸ்ட்டு மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி செய்கிறான். அதுலேயே அவனுக்கு தெரியுது, இங்கே பாரு நான் இன்டென்ஷன்லாம் வந்து லேட்டாக போகணுன்னு
போகல, எனக்கும் வேலை இருக்குது அப்படிங்கிறான். இல்லை இல்லை அதனால நான் எதுவும் நினச்சிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ நினச்ச காட்டியும் முகரக்கட்டியே எல்லாம் காட்டி கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். தெரியுதுலடா, அப்புறம் ஏன்டா எல்லாத்தையும் கேட்டு தொலைகிறேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு இருக்கா. இவளும் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் ஒரு ஆளுக்கு 2 காஃபியா அப்படிங்கிறான். அதுக்குள்ளே அவன், ஆமாம் பேண்ட்ரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் க்ளோஸ் ஆயிரும்ல, அதனால தான், இன்னும் கொஞ்சம் நேரம் போச்சுன்னா காஃபி அந்தளவுக்கு நல்லா இருக்காது அப்படின்னு இவ சொல்ல, அதுக்கு அவன், இல்லை இல்லை அதுக்குள்ளே நான் குடிச்சிட்டு இங்கேருந்து கிளம்பி போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோ சொன்ன மாதிரியே கிளம்பி வீட்டுக்கு போயிடுறான். ஹீரோயின் மட்டும்தான் லாஸ்ட்டாக உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவளும் ஒரு வழியாக முடிச்சு அதை சக்ஸஸ் பண்ணி போஸ்ட்டும் பண்ணுறா. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துடுறான். அங்கே வந்து ப்ரே பண்ணிகிட்டு இருக்கா. கடவுளே நல்லபடியாக முடிஞ்சிடணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அப்படியே அவள் போஸ்ட் பண்ணதை உள்ளே போய் பார்க்குறா. அப்போ தான் அவளுக்கு இருக்கிறதுலே பெரிய சந்தோஷமே. ஏன்னா இவ இவ்வளோ நாளாக நினச்சிட்டு இருந்த மாதிரியே ஃபஸ்ட்டு ப்ளேஸில் அவளோடது வந்துருச்சு. அதை பார்த்த உடனே ஒரே குஷி தான். அதுலேயும் ஹீரோவை பீட் பண்ணிட்டோமே அப்படிங்கிறதுலையே ஒரு தனி சந்தோஷம் தான் அவளுக்கு. அப்படியே நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்குள்ளே போனால் அங்கே இருக்கிற எல்லாருமே கங்க்ராச்சுலேட் பண்ணுறாங்க. அப்படியே கெத்தாக நடந்து வரா ஹீரோ முன்னாடி. அப்போ கரெக்டாக ஹீரோவும் பார்க்குறான். அவனை பார்த்துட்டு, சாலா யாரா நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக்கை விட்டுட்டு அவள் அப்படியே அவளோட சீட்டுக்கு போய் உட்கார்றா. இத்தனை நாள் அந்த பக்கமாக இருந்த சொய்யோட கட் அவுட்டை இப்போது அவளை ஃபேஸ் பண்ண மாதிரி திருப்பி வைக்கிறான். அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போயிட்டு அவள் ப்ராஜெக்ட்டுக்கு வந்த அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப ஹாப்பியாகிடுறா. அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக அவள் ஒயின் குடிச்சு செலிப்ரேட் பண்ணுறா. திடீர்னு அவளுக்கு சொய்யோட ஞாபகம் வருது. டக்குன்னு என்ன பண்ணுறான்னா அந்த விர்ச்சுவல் வேர்ல்டுக்குள்ளே போயிடுறா. அதுக்குள்ளே போன உடனே பயங்கரமாக கெத்தாக ஒரு கார்லேருந்து வந்து இறங்குறான். அவன் கையை பிடிச்சிட்டு, வா நம்ம டின்னர் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட் போட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போய் பார்த்தா அப்படியே டால்ஃபின்ஸ் எல்லாம் அழகாக வந்துட்டுருக்கு. அதையெல்லாம் பார்த்து ரசித்தபடியே அவங்க வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவன் என்ன கேட்குறான்னா, நம்ம 2 பேரும் என்கேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு இவன் டக்குன்னு ஷாக் ஆகிட்டு, இங்கே பாரு அதெல்லாம் எதுவும் வேணாம், ஜஸ்ட்டு டேட் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அப்புறமா பீச்சில் உட்காந்துருக்காங்க. அங்கே இருக்கும் போது இந்த சொய் என்ன சொல்கிறான்னா, ஒரு டீல் வச்சுக்கலாமா, நம்ம என்கேஜ் பண்ணிக்க வேணாம், அட்லீஸ்ட் நீ என்ன கேர்ள் ஃப்ரெண்டாக மட்டும் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இவ்வளோ அமைதியாக இருந்து அதுக்கு ஓகேங்கிற மாதிரி வைக்கப்பட்டுட்டு இருக்கா. அப்போ சொய் மெதுவாக அவளோட காது கிட்ட இருக்கிற ஹேர் அப்படியே ஒதுக்கி விட்டுட்டு பக்கத்தில் வந்து கிஸ் பண்ணுறான். அப்போ இவளுக்கு என்ன எல்லாமே ரியலாக ஃபீல் ஆகுதுன்னு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கா. அப்படியே வெக்கத்தில் இருக்கிற ஹீரோயினுக்கு இந்த சொய், உனக்கு இன்னொரு கிஃப்ட்டும் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெட்லேருந்து ஒரு டைமண்ட் ரிங்கை எடுக்கிறான். அதை பார்த்ததுமே ஹீரோயினுக்குள்ளே ஒரு பட்டர்ஃப்ளையாக பறக்குது. ஜஸ்ட் சிம்பிள் கிஃப்ட் ஃபார் மை கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை பிடிச்சி அப்படியே அதை அழகாக கிஸ் பண்ணிவிட்டு அதை போட்டு விடலான்னு சொல்லிட்டு வரான். அப்போ ஹீரோயினுக்கு, கனவுல கூட இதெல்லாம் நடக்குமான்னு நினச்சனே, இப்போ நடக்குதே அப்படிங்கிற மாதிரி ஒரே சந்தோஷத்தில் இருக்கா. ஆனால் ரிங்கை போட்ட மாதிரியே இல்லை. இவளோ விரலை ஆட்டி ஆட்டி காட்டுறா. திடீர்னு என்னடா பண்ணுற போடுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அவன் அப்படியே ஸ்டக்கான மாதிரி இருக்கான். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறான். அங்கே எல்லாமே ஸ்டக்கில் தான் இருக்குது. அந்த விர்ச்சுவல் வேர்ல்டே பார்த்திங்கன்னா ஸ்டக்கில் தான் இருக்குது. அப்போ தான் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, சொய் கூட உங்களோட 50 ஹார்ஸும் முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி. அட என்ன எலவுடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரியல் வேர்ல்டுக்கு வரா. வந்த உடனே அந்த டிவைஸோட கார்டு எடுத்து செக் பண்ணுறா. அப்போ தான் தெரியுது 50 ஹார்ஸ்க்கு மேலே டேட் பண்ண முடியாது. அதை பார்த்து மனசுடைஞ்சு போன ஹீரோயின், எனக்கு மட்டும் ஏன்டா இப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி அப்செட் ஆகிடுறா. நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ் போனாலும் அவள் அப்செட்டாக தான் இருக்கா. இதை எல்லாமே யோசிச்சுட்டு எதையோ இழந்த மாதிரியே சுற்றிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அந்த ப்ராஜெக்ட் டைரக்டரை பார்த்து ஃபீட்பேக் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் அவன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் இன்னும் அதை சரியாக யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன், அதில் ஒன்று மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க, டோட்டலாக 899 இருக்குது, அது கூடவே 1 மந்த் டைமும் இருக்குது, ஸோ கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் தான் ரெக்ரெட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். வீட்டுக்கு வந்த ஹீரோயினுக்கு அதே ஞாபகமாக இருக்குது. ஸோ டக்குன்னு மைண்டு மாதிரி அந்த டிவைஸை எடுத்துகிட்டு பெட்ரூம்குள்ளே போய் மறுபடியும் விர்ச்சுவல் வேர்ல்டுக்குள்ளே போகிறா. அங்கே போனால் நிறைய பப்பிள்ஸ் வந்துட்டு இருக்குது. அதில் ஒன்று தான் சூஸ் பண்ணணும். பட் ஸ்டில் அவளுக்கு சொய் மேலே தான் ஆசை அதிகமாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, அதுதான் கம்ப்ளீட் ஆகிருச்சு. ஆனால் இருந்தாலும் அதை பார்த்தபடியே ஏங்கி போய் நின்றுட்டு இருக்கான். அங்கே இருந்த ஒரு அசிஸ்டன்ட் அவளே ஒன்று செலக்ட் பண்ணி அதுக்குள்ளே ஹீரோயினை அனுப்பி விடுறான். அங்கே போனால் நியூ ஸ்டோரி நியூ ஹீரோ. அவங்க வந்ததுக்கப்புறம் அந்த இடம் ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும், புதுசாகவும் இருக்கும். அங்கே ஒரு ஆளை பார்த்துருப்பாங்க. அவன் தான் தன்னோட லவ்வராக இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது அதுக்குள்ளே இன்னொரு பொண்ணு வந்து, ஹே இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, வா நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை இழுத்துட்டு போயிடுவா.
அச்சச்சோ இவன் இல்லையோ அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது ஹீரோயினோட பேரை சொல்லி கூப்பிட்டுட்டு அவங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்டு ஒருத்தி வந்திருப்பா. சரி வா நம்மளும் உள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் உள்ளே போவாங்க. இது ஒரு காலேஜ் கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி தான். அவங்க உள்ளே போகும்போது அங்கே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி ஹீரோயினோட ட்ரெஸ்ஸுமே ஒரு மாதிரி பிங்க் கலரில் சூப்பராக இருக்கும். அங்கே சுற்றியுமே செரி பிளாசம் இருக்கிறனால அந்த இடத்தோட அட்மாஸ்பியரே ஒரு மாதிரி செம்ம ஃபீலாக இருக்கும். 2 பேரும் இதெல்லாம் பார்த்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டே உள்ளே போகிறாங்க. அப்படி அவங்க போகும்போது அங்கே ஒரு லூசு பையன் மாதிரி ஒருத்தன் டான்ஸ் ஆடிக்கிட்டு ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவான். இவங்களுக்கோ பயம், ஐயையோ இவன் தான் அந்த பாய் ஃப்ரெண்டாக இருப்பானோ அப்படிங்கிறத பயந்துட்டு இவனை எப்படியாச்சும் அவாய்ட் பண்ணிட்டு போயிடணும் ஜாமி அப்படிங்கிற மாதிரி கண்டுக்காமல் அவாய்ட் பண்ணிட்டு வந்துடுவாங்க. இவங்க 2 பேர் இப்படி ஒரு இடத்தையா பார்த்துட்டு வரும்போது அந்த சைட் பார்த்தா ஒரு காம்படிஷனுக்காக டிக்கெட் எல்லாம் கொடுத்துட்ருப்பாங்க. ஆனால் கரெக்டாக ஹீரோயினோட பேக்கெட்குள்ளே அதுக்கான டிக்கெட் 2 இருக்கும். இவங்க அதை எடுத்துகிட்டு உள்ளே போகிறாங்க. ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்டும் ஒரு காம்படிஷனுக்காக வந்திருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்போர்ட்ஸோட நேம் பார்த்திங்கன்னா கும்டோ. இது வந்து ஒரு கொரியன் நாட்டோட கேம் தான். அங்கே போன உடனே ஆடிட்டோரியமில் ஒரு பயங்கரமான சவுண்டு, சரியான க்ரௌடாக இருக்கும். கீழே 2 பேத்துக்கு நடுவில் தான் மேட்சே நடக்கும். அதில் ஒருத்தன் ஸ்ட்ராங்காக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு லாஸ்ட்டில் வின் பண்ணுறான். வின் பண்ணிவிட்டு அவனோட ஹெல்மெட்டை ஸ்லோவாக ரிமூவ் பண்ணுவான். ஹெல்மெட் அப்படியே கலட்டும் போது சுற்றி இருந்த கேர்ள்ஸ் எல்லாம் அவனோட பேரை சொல்லி யூனோன்னு பயங்கரமாக கத்துவாங்க. ஆடிட்டோரியமே அதிர்ந்து போகிற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் தான் அவன் திரும்பி கரெக்டாக ஹீரோயின் கிட்ட ஒரு லுக்கு விடுறான். ஹீரோயினுமே அவனை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இவனை தான் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பாங்க. இப்படி 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விடாமல் ஃப்ரீஸ் மூமெண்ட் மாதிரி பார்த்துட்டே இருப்பாங்க. சடனாக ஒரு நோட்டிஃபிகேஷன் பாப்பப் வரும். நீங்கள் உங்கள் செகண்ட் பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டீங்கன்னு. அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்குள்ளே அப்படி ஒரு சந்தோஷம். ஏன்னா இவனை தான் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பாங்க. இவங்களுக்கு பயங்கரமான சந்தோஷம். தலகால் புரியாமல் அப்படியே அவனையவே பார்த்துட்ருப்பாங்க. இந்த செகண்ட் லவர் பையன் இருக்க இல்லையா, அவனோட பேர் தான் யோனோ. இந்த கும்டோ கேமை பார்த்து ஹீரோயினுக்கு அது மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளும் இந்த ஸ்போர்ட்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க ஃப்ரெண்டும் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற 2 கேர்ள்ஸ் கேட்பாங்க, நீங்கள் யோனோனால தானே இதில் வந்து சேர்றீங்க அப்படின்னு கேட்டால், இல்லையே ஏன் கேட்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க. இல்லை நாங்கள் அதனால தான் வந்து சேர்ந்தோம். நாங்கள் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற கெஃபேல ஒர்க் பண்ணுற கேர்ள்ஸ்லேருந்து இந்த காலேஜில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா கேர்ள்ஸுக்குமே ஒரு பெரிய பிக் க்ரஷ் வந்து இந்த பையன் மேலே இருக்குது. பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாகவும் ஸ்மார்ட்டாகவும் இருப்பானா, அவனை மாதிரி பையன்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரேரு. ரொம்ப ஹைப் பண்ணுவாங்க. இதெல்லாம் கேட்ட ஹீரோயினுக்குள்ள ஒரு ஃபீலிங், இவ்வளோ பாப்புலராக இருக்க ஒருத்தன் என்ன லவ் பண்ணுவானான்னு யோசிக்க அப்படியே அவங்களுக்குள்ள ஒரு பட்டர்ஃப்ளை ஃபீலிங் தான். ஒரு வழியாக 2 பேருமே கும்டோ கிளாஸ் ஜாயின் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட் டே கிளாஸுக்கு போகும்போது அங்கே டியூட்டரை பார்த்தா ஒரே ஷாக்கு. இது யாருன்னு தெரியுமா? ஸ்டார்டிங்கில் ஹீரோ கூட இருந்தாலே ஒரு பொண்ணு, ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்ரெஷர்லேருந்து யாராவது வந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் கூட உங்களை கைட் பண்ண வைப்பேன். பேசிக்ஸ்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீச் பண்ணுவாங்க. யாராவது வாலண்டியராக வரீங்களா, கை தூக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் ஒரு க்யூட் மூமெண்ட்டு. ஒரு சின்ன குருவி பிளாசம் ட்ரீலேருந்து ஒரு சின்ன லீஃப் எடுத்துகிட்டே அந்த ரூம்குள்ளே வந்து மேலே உட்காரும். அதை பார்த்து மெஸ்மரைஸ் ஆன ஹீரோயின் வந்து அப்படியே அதை பார்த்து கையை நீட்ட உடனே எல்லோரும் என்ன நினச்சிப்பாங்க, இவங்க வாலண்டியராக வராங்கன்னு சொல்லிட்டு இன்க்ளூடிங் ஹீரோனோட ஃப்ரெண்டு முதற்கொண்டு அவங்கள பிடிச்சி தள்ளிவிட அவங்களும் போய் அங்கே முன்னாடி நின்றுவாங்க. இப்போது எக்ஸ்பீரியன்ஸ் ஹால்லேருந்து யார் தெரியுமா வருவா? யூனோ தான் வருவான். அவன் வந்து அவங்களுக்கு வந்து அதுக்கான ஸ்டிக் ஒன்று இருக்கும். இதை எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறத முதற்கொண்டு சொல்லி கொடுப்பான். அதுக்கப்புறமா ஒரு சின்ன ட்ரையல் பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஃபஸ்ட்டே ஷாட்டே பார்த்திங்கன்னா ஹெட் ஷாட்டு தான். ஸோ கரெக்டாக ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, அவனோட தலையவே டார்கெட் பண்ணுவாங்க. இவன் உண்மையாலுமே ஃப்ரெஷராக இல்லை ஆல்ரெடி இதெல்லாம் விளையாண்டுருக்காளா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் இல்லை இது ஏதோ ஃப்ளூக்கில் தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் இன்னொரு ரவுண்டு வந்து ட்ரை பண்ணுறாங்க. அப்போவுமே ஹீரோயின் ரொம்ப ஃபோக்கஸாக வந்து கரெக்ட் டைமிங்கில் ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு எக்ஸாக்ட் பாயிண்டில் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிவிடுவாங்க. அப்போ எல்லாத்துக்குமே டபுள் ஷாக்கு தான். யூனோ கூட இம்ப்ரெஸ் ஆயிடுவான். பரவாயில்லையே நல்லா விளையாடுறீங்கன்னு சொல்லி இன்றைக்கி ரொம்ப சூப்பராக பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்டான ஸ்மைலை கொடுத்துட்டு போக அதுக்கப்புறமா எல்லாரும் அங்கே நார்மலாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அதுக்கப்புறமா ப்ராக்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு யூனோ கிளம்புறான்.
அவனோட பின்னாடியே ஹீரோயினும் போயிட்டு எங்கே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க லஞ்சான்னு கேட்பாங்க. ஆமாம் அப்படின்னு அவனும் சொல்கிறான். அதுக்கு அப்போ நம்ம 2 பேரும் தனியாக போய் சாப்பிட்லாமா அப்படிங்கிற மாதிரி வெக்கப்பட்டுட்டே கேட்க அதுக்கு அவன் இல்லை எனக்கு இன்னும் ஒன்று அந்த லெவலுக்கெல்லாம் தெரியாது, ஸோ நான் தனியாகவே போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவான். ஆப்போசிட்டில் பார்த்தா அந்த டூட்டர் பொண்ணு, அதுதான் ஹீரோவோட ஃப்ரெண்டு. அவள் வந்து எங்கடா போல லஞ்சுக்கா, சரிவா நம்ம போய் சேர்ந்து போய் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இழுத்துட்டு போயிடுவா. இதை பார்த்த ஹீரோயினுக்கு என்ன இவன் எப்போ பார்த்தாலும் என்னோட ரூட்லேயே குறுக்க வரான், சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் கரெக்டாக இந்த ப்ரோக்ராம் அசிஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த இடத்துக்கே போயிடுறாங்க. அங்கே போயிட்டு அவங்கக்கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, யூனோ வந்து என்னோட பாய் ஃப்ரெண்டாக இல்லையா, அவனுக்கும் எனக்கும் செட் ஆகுமா இல்லையா, இந்த மாதிரிலாம் கேட்டுட்ருக்க அதுக்கு அந்த அசிஸ்டன்ட் என்ன சொல்வானா, யூனோ உன்னோட பாய் ஃப்ரெண்ட் ஆவான், ஆனால் அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் பேஷன்ஸ் வேணும். இல்லை இதெல்லாம் உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீ வேறு ஏதாவது சூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மிச்சம் மீதி இருக்கிற 900 பப்பிள்ஸை வந்து காட்டுறாங்க. ஆனாலும் அவளுக்கு இந்த சொய் மேலே தான் அதிக ஆசையே. மறுபடியும் பேசாமல் சொய்யவே எனக்கு கொடுத்துருங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ அவனை விடவே மாட்டியா, அதுதான் ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிருச்சுல்ல, நீ வேற ஏதாவது சூஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ஹீரோயின் தெரியாத பேய்க்கு தெரிஞ்ச பேயே பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுலேயே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே இடத்துக்கே போயிடுறாங்க. அங்கே கட் பண்ணால் ஹீரோயின் ஆஃபீஸில் அந்த மசாஜ் பண்ணுற சோஃபாவில் உட்காந்துட்டே தூங்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்த ஹீரோ பாவம் ரொம்ப டயர்டாக இருக்கா போல், சரி நல்லா தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டை வந்துட்டு ஆஃப் பண்ணுவார். அப்போ இன்னொருத்த வந்து ஆஃபீஸ்லலாம் லைட் ஆஃப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆன் பண்ணி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு காஃபி போட்டு குடிச்சிட்டு இருப்பான். அப்புறமா ஹீரோயினுக்கு வந்துட்டு டைரக்ட் கிட்ட இருந்து கால் வருது, நீ கொஞ்சம் உள்ளவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவளும் இப்போ என்ன ஆச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் என்னாச்சு எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பா. இந்த மாதிரி மிஸ் யூன் கிட்ட இருந்து எனக்கு ஒரு கால் வந்துருந்துச்சுன்னு சொல்லும் போதே இவங்களுக்கு பயம், ஐயையோ இப்போ என்னத்தை கொண்டு வந்து தொலைச்சிருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ப்ராஜெக்ட் எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு குவைட் பண்ணிட்டு போயிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு டைரக்டர் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, கொஞ்சம் வேலையை வந்து சீக்கிரம் முடிக்க சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஸ்மூத்தாக பேசி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கூட வராங்க. வரும்போது பார்த்தா அவங்களுக்கு பிடிச்ச நிறைய ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து 2 பேரும் நல்லா வயிறார சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அப்போ ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, இந்த மாதிரி நீ உன்னோட 20th ஏஜுக்கு மறுபடியும் போனால் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டால் அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்லுன்னு தெரியுமா, நான்லாம் அஜால் குஜால் பண்ணிட்டு ஜாலியாக இருந்திருப்பேன் அப்படிங்க. அடப்போடி, நானாக இருந்தானா என்ன பண்ணுவேன் தெரியுமா, இப்போ இருக்கிற இந்த மெச்சூரிட்டிலாம் யூஸ் பண்ணி அப்போ என்னோட ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு பொத்தி பொத்தி பாதுகாத்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி சொன்ன உடனே இவங்களோட எக்ஸ் ஞாபகம் வந்துடுது. ச்சே, என் லைஃப்பில் ஃபஸ்ட்டு மேஜிக் மூமெண்ட்னா அதுதான், அதுவும் அவங்க கூட தான், அதெல்லாம் இன்னும் மாறவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியே யோசிக்க ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் மறுபடியுமே விஆருக்குள்ளே வராங்க. இங்கே வந்தால் கரெக்டாக கிளாஸ் நடந்துட்டுருக்கோம். இந்த யூனோ மட்டும் தனியாக ஒரு சீட்டில் உட்காந்துருப்பான். இதை பார்த்த ஹீரோயின் சும்மா விடுவாங்களாம், உடனே அவன் பக்கத்தில் போய் உட்காந்துடுறாங்களே. ஆனாலும் அவன் கொஞ்சம் கூட கண்டுக்காமல் இருப்பான். இவங்க வந்து உட்காந்துருக்காங்க, ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு நான் தண்ணி பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பிடிக்க போவான். இவங்க விட்டுருவாங்களாம், போட்டிருந்த கோட்டெல்லாம் கழட்டிட்டு சும்மா சீனை போட அம்மஞ்சல்லிக்கு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் கண்டுக்காமல் இருப்பான். இப்படியே இருந்தால் மட்டும் விட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியும் இந்த பெண்ணை தூக்கி போடுறது, புக்கை இழுக்கிறது, இந்த மாதிரிலாம் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணி அவனோட அட்டென்ஷன் எப்படியா சீக் பண்ணணுன்னு பார்க்குறாங்க. ஆனாலும் அவங்க ஒன்றும் வேகலை. மறுபடியும் அவங்களோட முடியை வச்சு அந்த பக்கம் இந்த பக்கம்னு சொல்லி அவனை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓம் பருப்பு இங்கே வேகாதுடா கண்ணா அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபஸ்ட்டு உன் தலையை கட்டிட்டு கிளாஸை கவனிக்க விடுடி அப்படிங்கிற மாதிரி சொல்லி அசிங்கப்படுத்திடுறான். உடனே ஹீரோயினுக்கு மூஞ்செல்லாம் வாடி போயிடுது. கிளாஸ் முடிச்சுட்டு ஹீரோ வெளியே கிளம்பி போகலான்னு போகிறப்ப ஹீரோயின் பின்னாடியே போய் நானும் வரேன்னு சொல்லிட்டு போக அப்புறம் தான் தெரியுது அவனுமே வந்து அந்த கும்டோ கிளாஸுக்கு தான் வந்திருப்பான். அதுக்கப்புறம் 2 பேரும் அங்கே வந்து நின்றுட்டு இருக்கும்போது ஹீரோயின் சும்மா இல்லாமல் அங்கே இருக்கிற அந்த ஸ்டிக்கெல்லாம் தொட்டு பார்த்துட்டு இருப்பா. சரி சும்மா இருக்கிறதுக்கு இவளுக்கு இந்த ப்ராக்டிஸ் அது சொல்லி கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு சரி வான்னு கூப்பிட்டுட்டு போய் அங்கே இருக்கிற யூனிஃபார்மை எடுத்து அவன் போட்டு விடுவான். அப்படி அவன் போட்டு விடும்போது அவளை பக்கத்தில் இப்படியே புல் பண்ணி இழுக்க கொஞ்சம் க்ளோஸாக வந்ததுமே இவங்களுக்குள்ள ஒரு மாதிரி புல்லரிக்க ஆரம்பிச்சிருது. அப்படியே பட்டர்ஃப்ளையாக ஓடிட்டுருக்கேன். இவன் வந்து ஆடாமல் அசையாமல் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி கட்டி விட்டுட்டு இருப்பான். அப்புறம்
என்ன சரி ஓகே ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா பையனுக்கு மூச்சு வாங்க வாங்க வேர்த்து கொட்டி நிற்கிறான். ஆனால் இங்கே ஹீரோயின் எதுவும் தெரியாத குட்டி பாப்பா மாதிரி நின்றுட்டுருக்கேன். அப்போ கரெக்டாக இந்த யூனோவோட ஃப்ரெண்டு வரான். என்னடா ஆச்சுன்னு கேட்டால் அப்புறம் தாங்க தெரியுது ஹீரோயின் யூனோவை போட்டு புரட்டி எடுத்திருப்பாங்க. அதுலேயே அவன் டயர்டாகிட்டுப்பான். அதுக்கப்புறம் என்ன, நான் ஃபஸ்ட்டு போய் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் இந்த ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் இருக்கிற எல்லாருமே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் வந்து அங்கே இருக்கிற சரக்கு அப்படியே அலேக்காக எடுத்து மிக்ஸ் பண்ணி அவள் ஃப்ரெண்டுக்கு வந்து கொடுப்பாங்க. இதை பார்த்த எல்லாருமே இதெல்லாம் நீ எங்கே கற்றுக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்க, எல்லாமே எங்கேருந்து இன்டர்நெட்டில் தான். இப்போ இன்டர்நெட்டில் இல்லாதது ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. கரெக்டாக யூனோவும் வந்துடுவான். வந்தவன் டைரெக்டாக போய் அவன் ஃப்ரெண்டு பக்கத்தில் உட்காந்துருவான். அவங்க 2 பேரும் அப்படியே மாற்றி மாற்றி பேசிட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க. இதை பார்த்ததும் ஹீரோயினுக்கு என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் இவ கூடவே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி மூஞ்ச காட்டுவாங்க. இப்படியே எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த யூனோ மட்டும் சும்மா இல்லாமல் வெளித்தோற்றத்தை பார்த்து யாரையும் நம்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி பேசுவான். அதுக்கேற்ற மாதிரியே பக்கத்தில் இருந்த ஒருத்தி ஆமாம் ஆமாம் இவளுக்கு தான் என்னமோ எல்லாம் தெரிகிற மாதிரி சீனை போட்டால் இவ்வளோ நேரம் அப்படிங்கிற மாதிரி டீஸ் பண்ணுவாங்க. இவங்களும் உடனே ரியாக்ட் பண்ணிடுவாங்க. ஏண்டா நான் உனக்கு என்னடா பாவம் பண்ணேன், ஏன்டா இப்படிலாம் கோர்த்து விட்டுட்டு தெரியுற அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனு அட இல்லை சும்மா ஜென்ரலாக சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சு விட்டுறான். ஆனாலுமே ஹீரோயின் விடுற மாதிரி இல்லை. உடனே எழுந்து போய் அவனோட கிளாஸில் கொஞ்சம் ட்ரிங்கை ஊற்றிட்டு நான் உன் கூட ஃப்ரெண்டுக்கும் மேலே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி போல்டாக சொல்லுவாங்க. உடனே யூனோ என்ன பண்ணுவானா, ஹீரோயினை இங்கே வாயன் கொஞ்சம் பக்கத்தில் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நம்ம இன்னும் ப்ராப்பரான ஃப்ரெண்ட்ஸே இல்லை, அதுக்குள்ளே எப்படி நீ ஃப்ரெண்டுக்கும் மேலேன்னு சொல்கிற அப்படிங்கிற மாதிரி முடிச்சு விட்ருவாப்புல. அதுக்கப்புறமா எல்லோரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஆனாலும் இந்த ஹீரோயின் வந்துட்டு இவன் பின்னாடியே போவாங்க. அவனும் ஒரு 2 டைம் திரும்பி பார்ப்பான். அதுக்கப்புறம் அவனே வெயிட் பண்ணிட்டு இப்படி நீ என் பின்னாடியே வரதை பார்த்தா நீ எதையோ திருடிட்டு போக தான் வர மாதிரி இருக்குது, இதுக்கு பேசாமல் நீ என் கூடையே வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே ஒட்டுக்கா பேசிட்டு நடந்து வந்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மாதிரி உனக்கும் ஃப்ரெண்டுக்கும் நடுவில் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால், இல்லை புரியல எனக்கு நீ என்ன கேட்குறன்னு அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்லை எப்போவுமே 2 பேரும் சேர்ந்தே தான் இருக்கீங்க, சேர்ந்தே தான் சுற்றுறீங்க, அதுதான் 2 பேர்த்துக்கும் நடுவில் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இந்த அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி இந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஆனால் இங்கே இந்த யூனோ பதில் சொல்கிறக்குள்ள கரெக்டாக மழை வந்துடுது. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் டக்குன்னு அவங்களோட கோட்டை கழட்டி அதை கொடையாக யூஸ் பண்ணி இந்த யூனோவை கூப்பிட்டுட்டு ஒரு இடத்துல போய் நிற்கிறாங்க. அப்போது ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருது. ஐயோடா போச்சுடா இன்னைக்கு லைப்ரரி கூட போக முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க பக்கத்தில் தான் இந்த லாண்ட்ரி ரூமும் இருக்குது. சரி வா அங்கே போய் ட்ரை பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே போய் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ யூனோ சொல்கிறான், நீயும் போய் உன் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நான் போகல, எனக்கு உன் கூட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்ல, அதுக்கு இவன் சிரிச்சுக்கிட்டே உன்ன மாதிரி ஒருத்தி என் லைஃப்பில் நான் பார்த்ததே இல்லை, எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ சடனாக திடீர்னு என்னவோ இந்த ஹீரோயினுக்கு வந்துட்டு அவங்களோட பாஸ்ட் எக்ஸ் ஞாபகம் வந்துடுது. அப்படியே யோசித்தபடியே சைலண்ட்டாக உட்காந்துருவாங்க. அதை பார்த்த இந்த யூனோ மெதுவாக அவள் பக்கத்தில் வரான். அவளை பார்த்து ஒரு மாதிரி க்ளோஸாக வந்து உட்கார்றான். அப்படியே அவளோட ஹேரை டச் பண்ணிவிட்டு ரொம்ப ட்ரையாக இருக்குது, கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, நீ அப்போவே கேட்ட தெரியுமா என் ஃப்ரெண்டை பற்றி, அதெல்லாம் எதுவும் கிடையாது, நீ எல்லாம் எதுவும் தப்பாக நினச்சிட்ருக்காத அப்படின்னு ஒரு ஹிண்ட்டையும் கொடுத்துட்டு அப்படியே பக்கத்தில் இந்த டவலை எடுத்து கொடுத்து நீ நல்லா ட்ரை பண்ணிக்கோன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அங்கே கட் பண்ணால் ரியல் வேர்ல்டில் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் ஆஃபீஸில் அமைதியாக லேப்டாப் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஸ்க்ரீனில் யூனோவோட ஃபோட்டோ ஃப்ளாஷ் ஆகுது. அது மட்டும் வந்தால் பரவாயில்லையே, அடுத்த செகண்டே அவங்களோட எக்ஸோட ஃபோட்டோவும் அதில் காமிக்கும். அதை பார்த்த உடனே அவங்களுக்கு கோவம் வந்து லேப்டாப்பை உடனே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்புறமா மெட்ரோவில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது டைம் பாஸ்க்கு மொபைல் எடுத்து பார்த்தா சஜஷனில் இவனோட எக்ஸோட ப்ரொஃபைல் வந்து நிற்கும். அதை இக்னோர் பண்ண முடியாமல் ப்ரொஃபைல்குள்ளே போய் பார்க்க அங்கே அவங்களோட என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோஸ்லாம் போட்டிருக்கும். செல்லம் தங்கம் நீ தான் என் உயிர் இந்த மாதிரிலாம் கேப்ஷன்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு அவங்களோட பழைய மெமரிஸ்லாம் ஞாபகம் வந்துடுது. முன்னாடி ரிலேஷன்ஷிப்பில் இருந்தப்போ இப்படி தான் இவன் வந்துட்டு இவங்களோட ஒரு ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருப்பான். அதில் அவன் மட்டும் நல்லா ஸ்மார்ட்டாக இருந்திருப்பான், ஹீரோயின் கொஞ்சம் டல்லாக நல்லாவே எடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ கூட அவங்க கேட்டிருப்பாங்க, ஏன்டா இந்த ஃபோட்டோ போய் போட்டேன், நீ மட்டும்தான் நல்லா இருக்கேன், நான் பாரு எப்படி இருக்கேன்னு அப்படின்னு கேட்டதுக்கு, இப்போ என்ன இதை டிலீட் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருப்பான். இவங்களும் சரி போய் தொல்லை விடு அதான் போட்டுட்டல அப்படிங்கிற மாதிரி விட்டுருப்பாங்க. திடீர்னு ரியாலிட்டிக்கு வந்து சி நம்ம ஏன் இதெல்லாம் யோசிச்சுட்ருக்கோன்னு சொல்லிட்டு அவனோட ஐடியை ஸ்ட்ரைட்டாக பிளாக் பண்ணிடுறாங்க. வீட்டுக்கு போய் சேரும்போது ஹீரோயின் இன்னுமே அப்செட்டாக தான் இருப்பாங்க. ஏதோ ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு
ஏதோ சங்கட்டமாக ஒரு மாதிரி சேடாகவே இருப்பாங்க. சரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறாங்க. ஆனாலும் தூக்கம் வரல. இதுக்கு மேலே முடியாது, இப்படியே இருந்தது சரியாகாதுன்னு யோசிச்சுட்டு டக்குன்னு விஆருக்குள்ளே போயிடுறாங்க. லைப்ரரியில் யூனோ ஒரு சைடு உட்காந்து புக் படிச்சுட்ருக்க, ஆப்போசிட் சைடு ஹீரோயினும் உட்காந்து புக் படிக்கிற மாதிரியே அப்படியே அவனை சைட் அடிச்சிட்டு இருப்பாங்க. அதை யூனோ நோட் பண்ணிடுறான். பார்த்த உடனே அவன் என்ன பண்ணுறான்னா எல்லா புக்கையும் மூடி வச்சுட்டு எங்கேயோ எந்திரிச்சு போகிற மாதிரி போய் ஸ்ட்ரைட்டாக ஹீரோயின் பக்கம் வந்து, இன்னைக்கு நான் உனக்கு லஞ்ச் வாங்கி தரேன் வரியான்னு கூப்பிட்டுட்டு போய் லஞ்ச் வாங்கியும் கொடுக்குறான். ஹீரோயினுக்கோ செம்ம சந்தோஷம். இவ்வளோ நாள் இதுக்காக தானே ஆசைப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு அவங்க கூட கேஷுவலாக பேசி சிரிச்சிட்டு இருக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக 2 பேரும் க்ளோஸ் ஆகவும் ஆரம்பிக்கிறாங்க. சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அது எல்லாமே ஒரு நல்ல ஹாப்பி மெமரிஸாக பில்ட் ஆகுது. அங்கே கட் பண்ணால் ரியல் வேர்ல்டை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் தூங்கும்போது ஒரு சின்ன ஸ்மைல், அப்பாடா ஒரு வழியாக நல்ல மெமரிஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணிட்டேன், இனி நமக்குள்ளே இருக்கிற அந்த கஷ்டமான மெமரிஸ் எல்லாம் தானாகவே மறைஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நிம்மதியாக தூங்குறாங்க. அதுக்கப்புறமா ஆஃபீஸ்லேருந்து ஒரு டின்னருக்கு கூப்பிட்டுட்டு போயிருப்பாங்க. அங்கே எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கிற சில பேர் வந்து ரொம்ப மொக்க போட்டுகிட்டே இருக்க இவங்களுக்கும் இங்கே கடுப்பாகுது. ஏன்டா இங்கே உட்காந்து டைமை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம், இதுக்கு பதிலாக வீட்டுக்கு போனால் யூனோ கூடயாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அதனால நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியே வருவாங்க. அப்போ கரெக்டாக ஹீரோவும் பின்னாடியே வந்துடுவோம். அப்போ ஹீரோயினை பற்றி ஹீரோ என்ன கேட்குறான்னா, என்ன ரொம்ப பிஸியாக இருக்கு, அடிக்கடி எங்கேயாவது ஓடி போயிடுற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ஹீரோயின் கேஷுவலாக, அதெல்லாம் இல்லை எனக்கு இப்போ ஒரு டேட் இருக்குது அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படியா சரி ஓகே அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அம்பர்லாவை எடுத்துகிட்டு அவன் பாட்டுக்கு நடக்க ஆரம்பிக்கும்போது, யாராவது ஒன்று பிக் பண்ண வந்துடுவாங்க தானே அப்படின்னு கேட்குறான். இவங்களுக்கு இருக்கிற ஆட்டிடியூட்னால ஆமாம் நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. ஆனால் நிஜத்தில் யாருமே இல்லை. மழையும் ரொம்ப பெருசாக பெய்ய ஆரம்பிச்சிருது. வேற வழியே இல்லை, பேகை தலை மேலே வச்சுட்டு ஆளை விட்டுடா ஆண்டவா அப்படிங்கிற மாதிரி ஓடியே வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்ததோ ஒரு நல்ல டீ போட்டு குடிப்போண்டா அப்படின்னு சொல்லிட்டு டீயை போட்டுட்ருக்க, அப்போ கரெக்டாக அவங்களோட ஃபோனில் மெசேஜ் வருது. இந்த டைமில் நமக்கு யாரா மெசேஜ் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணால் அது ஒரு குரூப் சாட். அந்த குரூப்பில் அவளோட எக்ஸும் இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான். இந்த எக்ஸோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறான்னா அவங்களோட மேரேஜ் இன்விடேஷன் போஸ்ட்டை வந்து அந்த குரூப்பில் ஷேர் பண்ணுறா. அதை பார்த்தோன்னா குரூப்பில் இருக்கிற சில பேர் வந்து, வாவ் 2 பேரும் செமையாக இருக்கீங்க, செம்ம பேர் நீங்கள், நீ ரொம்ப லக்கி, இந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி ஓவராக கமெண்ட் பண்ண. இதெல்லாம் பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக ஃபீல் ஆகுது. அப்போ தான் அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தி ப்ரைவேட்டாக வந்து மெசேஜ் பண்ணுறா, வேணும்னே நீ இருக்கிற குரூப்பில் வந்து போடுறா பாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி சேட் ஆகிட்டு ஃபோன் அப்படியே திருப்பி வச்சிட்றாங்க. அவங்க போட்ட டீயை கூட குடிக்க முடியாமல் ஒரு மாதிரி ஜில்லுன்னு ஆயிடுச்சு. அப்படியே ஹார்ட்டில் ஒரு மாதிரி ஹெவியான ஃபீலிங்ஸு. அப்போ தான் ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து அவங்களுக்கு கால் வருது. அட்டன் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது அது அவங்களோட எக்ஸ்ன்னு சொல்லிட்டு. யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்டால் அவங்களோட வாய்ஸை கேட்டோன்னு புரிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. சாரி அப்படின்னு சொல்கிறேன். எதுக்கு சாரி கேட்குறேன் அப்படின்னு கேட்டால், நீ இருக்கிற குரூப்பில் தேவையில்லாமல் போஸ்ட்டை ஷேர் பண்ணிட்டாங்க, அதுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி ஓகே பரவாயில்ல, நீங்கள் 2 பேருமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கீங்க, உங்களோட ஃப்யூச்சருக்காக ஆல் த பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. உள்ளுக்குள்ளே எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் ஆனால் ஹம்பிளாக ட்ரீட் பண்ணுறாங்க அவனை. சரி ஓகே டேக் கேர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. ஹீரோயினும் ஃபோனை வச்சுட்டு கொஞ்ச நேரமாக சைலண்ட்டாக ஒரு மாதிரி அப்செட்டாக உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறமா இனி இப்படியே இருந்தால் சரியாகாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு மறுபடியும் அங்கே விர்ச்சுவல் வேர்ல்டுக்குள்ளே வராங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து ஒரு ட்ரிப்புக்காக போகிறாங்க. பஸ்ஸில் எல்லாரும் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் மட்டும் தனியாக விண்டோ சீட்டில் உட்காந்துட்டு அப்படியே வெளியே வேடிக்கை பார்த்துட்டு மைண்டு ஃபுல்லாக அப்செட்டோட ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படியே அங்கேருந்து ஃப்ளாஷ்பேக்கும் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோயினோட பிரேக்கப் சீனை தான் காட்டுவாங்க. ஹீரோயின் கோவத்தில் நடந்து போக ஆரம்பிப்பாங்க. பின்னாடியே வந்து அவனோட எக்ஸு அவங்க கையை பிடிச்சிட்டு விடாமல் நிற்பான். இந்த மாதிரி நீ போகக்கூடாது, அதுக்கப்புறமா எல்லா ப்ளேமையும் உன் தலையில் தூக்கி போட்டுட்டு நீ உன்னையே ப்ளேம் பண்ணிக்குவ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ஹீரோயின், இதுக்கப்புறம் இதையெல்லாம் பற்றி பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை, ஆல்ரெடி நீ டிசிஷன் எடுத்துட்ட, இதுக்கப்புறம் நான் பேசி மட்டும் இங்கே என்ன ஆக போகுது, ஃபஸ்ட்டு நீ கையை விடு, எல்லாமே ஆல்ரெடி முடிஞ்சிச்சுல்ல, நீ ஆசைப்பட்ட மாதிரி தான் எல்லாமே நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரோட்டில் தனியாக நடந்து போய் அங்கேயே உட்காந்து அழுவாங்க. இதெல்லாம் நினச்ச பார்த்துட்டே அப்படியே சேடாக அந்த பஸ்ஸில் வந்துட்டு இருப்பாங்க. இங்கே ஹீரோயின்
ஹீரோயின் தனியாக சீக்கிரட்டு வர்றதை பார்த்த யூனோ என்ன பண்ணுறான்னா எழுந்து போய் அவளோட பக்கத்தில் உட்காடுறான். உட்கார்ந்ததுமே அவள் டீப்பாக ஏதோ ஒன்று யோசிக்கிறான் அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறமா அவளை பார்த்து உன்னோட மூளையில் ஏதோ ஒன்று ஓடிட்டுருக்குங்கிறது தெரியுது. இப்போ சொல்லணும்னு உனக்கு தோணலைன்னா பரவாயில்ல, ஆனால் இதுக்கப்புறம் எப்போ சொல்லணுன்னாலும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளை கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சு அவளை அப்படியே அவனோட தோளில் சாய்ச்சி அப்படியே தலையை தடவி கொடுத்து அப்படியே அவளை வந்துட்டு தூங்க வை. கண்ணை மூடின உடனே அவளோட பாஸ்ட் மெமரிஸ் தான் ஒரு சீனாக வருது. எப்படி அவங்க எக்ஸை மீட் பண்ணினாங்க, எப்படி லவ் ஸ்டார்ட் ஆச்சு, சேர்ந்து ட்ராவல் பண்ண மூமெண்ட்ஸு, சிரிப்பு, சந்தோஷம்னு எல்லாமே ஃப்ளாஷ் ஆகுது. அவள் அப்படியே அதுக்குள்ளேயே மூழ்கி போயிடுறா. அதே டைமில் பஸ்ஸு டெஸ்டினேஷனுக்கும் ரீச் ஆகுது. எல்லாருமே கீழே இறங்கி போயிடுறாங்க. ஆனால் இந்த ஹீரோயின் இன்னும் தூங்கிட்டே இருக்கிறனால யூனோ அவளை டிஸ்டர்ப் கூட பண்ணாமல் அவள் தூங்கட்டும்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக பக்கத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் எப்படா முழிப்பான் அப்படின்ட்டு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோயின் கண்ணை திறக்கிறாங்க. பார்த்தா பஸ்ஸில் யாருமே இல்லை. யூனோ மட்டும்தான் இவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்பாடா இப்போ எழுந்துட்டியா, நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கீழே இறங்குறாங்க. அவளை ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ பாயிண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே சன்செட் ஆகுது. ஆரஞ்சு கலர் லைட்டு, அட்மாஸ்பியர். 2 பேரும் சைட் பை சைடு உட்காந்து அதை அப்படியே ரசிச்சுட்டு இருக்க அப்போது ஹீரோயின் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. சப்போஸ் உனக்கு இதுக்கப்புறமா வேற ஒரு பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து அவளை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுற சுச்சுவேஷன் வர்றப்போ நீ என்னை மறந்துடுவியா அப்படிங்கிற மாதிரி யூனோவை கேட்குறாங்க. நீ கேட்ட கேள்விக்கு எப்படி வந்து உனக்கு பதில் சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல, ஆனால் உன்னை நான் கண்டிப்பாக மறக்கவே மாட்டேன். ஏன்னா சும்மா லவ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மறந்து போகிறது அந்த மாதிரி கேரக்டர்லாம் நான் கிடையாது. எனக்கு உன்னை அவ்வளோ பிடிக்கும், நீ என் லைஃப்பில் அவ்வளோ இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி நான் உன்னை எவ்வளோ வேல்யூ பண்ணுறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். என்னன்னாலும் உன்னை நான் மறக்கவே மாட்டேன். உன்னோட பிகினிங்காக இருக்கட்டும், உன்னோட எண்டாக இருக்கட்டும், உன்னோட அந்த மெமரிஸையும் நான் எனக்குள்ளே மட்டும்தான் வச்சுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நமக்குள்ளே இது ஸ்டார்ட்டே ஆகிருக்கு. அதுக்குள்ளே நாம் ஏன் இந்த எண்டை பற்றிலாம் பேசணும், இருக்கிற மூமெண்ட்டை செரிஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவளோட மூடையே அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஆக்கி ஒரு மாதிரி காமாக்குறான். இப்போ யூனோ என்ன பண்ணுறான்னா அப்படியே மெதுவாக அவங்க கிட்ட நெருங்கி வர ஆரம்பிக்கிறான். இவங்களும் அதை ஃபீல் பண்ணிவிட்டு காமாக உட்காந்துட்டு இருக்காங்க. அவன் அப்படியே பக்கத்தில் வந்து கிஸ் பண்ணலான்னு வரான். அந்த மூமெண்ட்டில் அவன் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிறான். ஹீரோயின் கண்ணு முழிச்சு என்னடா ஆச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஆட்டுறாங்க. அப்போ தான் ஸ்க்ரீனில் ஒரு நோட்டிஃபிகேஷன் பாப்பப் ஆகுது. உங்களோட 1 month சப்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்தது இவங்களோட ஹார்ட்டே வெடிச்சிருச்சு. ஏன்டா இந்த ஒரு சீன் முடிஞ்சதுக்கப்புறமாவது இதை ஃபுல்லாக முடிச்சிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க கடுப்பாங்கிறாங்க. இந்த மூமெண்ட்டில் தான் இதெல்லாம் முடியணுமா, ஏன் தான் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதோ அப்படிங்கிற மாதிரி கடுப்பாயிட்டு அந்த விஆரை விட்டு வெளியே வந்துடுறாங்க. என்ன தான் அவங்க அதுலேருந்து வெளியே வந்தாலும் அவங்க மைண்டு ஃபுல்லாக அந்த மூமெண்ட்லேயே தான் சுற்றிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா ஹீரோயினோட ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. யூனோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, கொஞ்சம் ரேட்டிங் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வர, அட பாவிகளா எங்கடா அனுபவிக்க விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி புலம்பிகிட்டே அவன் மேலே இருக்கிற ஆசையில் ஃபுல் ரேட்டிங்கையும் போட்டு விடுறாங்க. அங்கே கட் பண்ணால் கரெக்டாக 1 மாதம் கழித்து இவங்க ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் நடக்குது. அங்கே தான் இவங்களும் இருப்பாங்க. அங்கே என்னடானா டீம் பிரித்து விட்றாங்க. டீமாக ப்ராஜெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு 2 ஆளாக பிரித்து விடும்போது கரெக்டாக ஹீரோயினை வந்துட்டு டைரெக்டாக ஹீரோ கூட ஒரே டீமில் சேர்த்து விட்டுறாங்க. அதை கேட்ட உடனே ஹீரோயின் நெஞ்சு கொஞ்சம் பிரேக் ஆகுது. இன்னும் இவங்கிட்ட நான் என்னென்னலாம் கஷ்டப்படணுமோ அப்படிங்கிற மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு எல்லாருக்கும் டீம் டின்னர் தான். அப்படி எல்லாரும் ஒட்டுக்காக சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்து என்ன கேட்பானா, ஏன் டீம் மீட்டிங் முடிஞ்சதுலேருந்தே உன் மூஞ்சி சரியே இல்லையே, உனக்கு என்னதான் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு இவங்க அதெல்லாம் இல்லையே, நான் அப்படி தான் இருக்கேன், என் மூஞ்சியும் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறாங்க. அப்போ இன்னொருத்தர் என்ன சொல்கிறான்னா, ஒருவேளை நீ தனியாகவே இருக்கிறனால நீ இப்படி இருக்கேன்னு நினைக்கிறேன், பேசாமல் நீ ஒன்று பண்ண, எனக்கு தெரிஞ்ச ஒரு க்யூட் பாய் இருக்கான், அவனை வேணால் நான் செட் பண்ணி விடட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இவ்வளோ உள்ளுக்குள்ளே வந்துட்டு சரி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறான். ஆனால் வெளியில் வந்துட்டு சேச்சா அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறாங்க. அப்போ உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா, அவனோட ஃபோட்டோவை காட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்து ஹீரோயின் கிட்ட காட்டாமல் பக்கத்தில் இருந்து இன்னொரு பொண்ணு கிட்ட காட்டிகிட்டு இருப்பா. அவளும் ஓகே நல்லா தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இங்கே ஹீரோயின் ஏண்டி காட்ட வேண்டிய என்கிட்ட காட்டாமல் அவகிட்ட ஏண்டி காட்டிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்க. கரெக்டாக அந்த டைமில் அடிச்சாம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ என்ன பண்ணிடுறான்னா, அதெல்லாம் எதுக்கு, இவளுக்கு தான் ஆல்ரெடி ஆள் இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இதை கேட்டவுடனே அங்கிருந்து
அத்தனை பேரும் வாய் அடைச்சு போயிடுறாங்க. என்னது ஆள் இருக்கா, இது எப்பத்துலேருந்து அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து இல்லை இல்லை அப்படிலாம் யாரும் கிடையாது அப்படின்னு சொன்னால், அதுக்கு ஹீரோ நீ தானே சொன்ன அன்னைக்கு எனக்கு ஒரு டேட்டிங் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ ஹீரோயின் அடப்பாவி இப்படி பண்ணிட்டியே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு, அதெல்லாம் எப்போவோ நடந்தது, அப்படிலாம் எனக்கு எந்த ஆளும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசி சமாளிக்க இவனும் அப்படியே விட்டுறான். ஒரு வழியாக டின்னரெல்லாம் முடிச்சுட்டு எல்லாருமே வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ ஹீரோவும் வருவான். பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வராங்க. ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிவிட்டு ஹீரோயின் கிட்ட பேசுவான். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்காம உன்னோட பர்சனல் விஷயத்தை வந்துட்டு இப்படி ஓப்பனாக எல்லாத்துக்கு முன்னாடி சொன்னதுக்காக சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அந்த மூமெண்ட் உனக்கு எவ்வளோ ஆக்வர்டாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஜெனியூனாக பேசுகிறாங்க. இதை பார்த்த ஹீரோயினுக்கு இவனா இப்படியெல்லாம் பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு சரி ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி விட்டுறாங்க. அதுக்கப்புறமா 2 பேரும் நடந்தே போகிறாங்க. முன்னாடி 2 கேப் இருக்கும். அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்ல நீங்கள் எடுத்துக்கோங்க, செகண்ட் ஒன் நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு அந்த கேப்பில் போய் ஏறுறாங்க. உள்ளே ஏறினதுக்கப்புறம் கேப் டிரைவர் கேட்குறாரு எந்த இடம்னு சொல்லிட்டு. அவங்க வீட்டோட அட்ரஸ் சொன்னால் அது வரைக்கும் இது போகாதுமாங்கிற மாதிரி சொல்லி இறக்கி விட்டாரான். இவங்க அட்லீஸ்ட் ஹீரோ கூடவாது போயிடலான்னு சொல்லிட்டு டக்குன்னு இறங்கி பார்த்தா அதுக்குள்ளே ஹீரோ கேபில் போயிருப்பார். அதுக்கப்புறமா ஹீரோயின் வந்து பக்கத்தில் இருக்கிற மாலுக்கு வராங்க. அங்கே ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் கூட்டமாக இருக்கும். என்னடா அதுன்னு ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அது அந்த பாய் ஃப்ரெண்ட் ஆன் டிமாண்ட் அப்படிங்கிற அந்த டிவைஸை வந்துட்டு அங்கே ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அந்த ஸ்டோரை. ஸோ அதனால் அங்கே கொஞ்சம் கூட்டமாக இருக்குது. நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூ பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது கரெக்டாக அந்த ப்ராஜெக்டோட ஓனர் வந்து ஹீரோயினை பார்த்துட்றான். ஓ நீங்களா வாங்க வந்து என்னென்ன புதுசாக வந்திருக்குன்னு பாருங்கிற மாதிரி கூப்பிட்றான். ஆனாலும் ஹீரோயின் வந்து இல்லை இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், நான் வேறு வேலை விஷயமா வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறாங்க. நீங்கள் கொடுத்த ரேட்டிங் வந்துட்டு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, மற்றதெல்லாம் இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு அவன் கேட்குறான். இல்லை அது ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிருச்சு, நான் கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே அதுக்காக இல்லை நீங்கள் கொடுத்த ரேட்டிங்கை வச்சு பார்க்கும்போது நீங்கள் இன்னும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருப்பீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு மறுபடியும் கொஸ்டின் பண்ணுறேன். இவங்க அதெல்லாம் சமாளிச்சுட்டு சரி நான் கிளம்புறேன் எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோனோட ஃப்ரெண்டு தான் கால் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உன்னை கேட்காம ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டில் வந்து டின்னர் இருக்குது, அதுலேயுமே என் கூட ஒர்க் பண்ணுற ஒரு பையனை நான் கூப்பிட்ருக்கேன், நீ கொஞ்ச நாள் சும்மா பேசி பழகிப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களுக்கு பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்லை. ஆனாலும் ஒரு 2-3 செகண்ட்ஸ் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா சரி வந்து தொலைகிற வையி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அன்றைக்கி நைட்டு டின்னரும் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்துட்டாங்க. ஆனால் ஹீரோயினை மட்டும் ஆளவே காணோம். அப்போவும் அவங்களுக்கு ஒரு டவுட்டு, இவ வருவாளா இல்லை டிமிக்கி கொடுத்துருவாளா அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு காலிங் பெல் அடிக்குது. போய் ஓப்பன் பண்ணுனா ஹீரோயின் அப்படியே பக்காவாக ரெடி ஆகிட்டு வந்திருப்பாங்க. வரமாட்டேன்னு சொன்னவளா இப்படி ரெடி ஆகிட்டு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு சரி வா அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு கரெக்டாக அந்த பையனோட பக்கத்துலேயே உட்கார வைக்கிறாங்க. அப்புறமா மெதுவாக அப்படியே எல்லாரும் மிங்கிளாக ட்ரை பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு ஜாலியாக சாப்பிட்டுட்டே கேம் ஆடிட்டு என்ஜாய் பண்ணவும் ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு கேமும் ஆடும்போது ஒருத்தர் அப்படியே ரொம்ப க்ளோஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா அந்த பையன் வந்துட்டு ரொம்ப கேர் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. ஹீரோயினுக்கு அந்த ட்ரிங்கை ஊற்றி கொடுக்குறது என்ன, அவங்க மேலே லைட்டாக சிந்தனா கூட ஓடி போய் டிஷ்யூ எடுத்துகிட்டு வந்து தொடச்சி விட்றது என்ன, எள்ளுன்னா எண்ணெயாக இருக்கான் பையன் உள்ள. ஒரு வழியாக அன்னைக்கு நாள் ரொம்ப சுமூகமாக முடியுது. சரி நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பும்போது அவனும் பின்னாடியே வரான். இன்னைக்கு நாள் எப்படி இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சா, கம்ஃபர்டபுளாக இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீட்பேக் கேட்குறான். அதுக்கப்புறமா உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பற்றி ரொம்ப நிறைய சொல்லியிருக்காங்க, ஆனாலும் எனக்கு இன்னுமே உங்களை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படிங்கிறான். அதுக்கு ஹீரோயின் இன்னைக்கு தானே மீட் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், போக போக எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவனோட ஹைப்பு அவனை அடங்க விடாமல் இல்லை எதாக இருந்தாலும் இன்றைக்கே நீங்கள் ஓப்பனாக பேசுங்க, ஏன்னா எப்படியும் 2-3 நாள் கழித்து ரிஜெக்ட் தானே பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுது. இவ்வளோ நேரம் நான் ரொம்ப ஜென்யூனாக எனக்கு என்ன தோணுச்சோ அதை வச்சு நான் பேசிகிட்டு இருந்தேன், ஆனால் ஈஸியாக நீ ஜட்ஜ் பண்ணிட்டு நான் போய் தான் சொல்கிறேங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, ஆனால் இன்றைக்கி நாள் உங்க கூட ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அப்படியே கிளம்புறாங்க. அப்போ கூட நான் வந்து விடுறேங்கிறேன். இல்லை போதும், நீ பேசின வரைக்கும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நானே போய்க்கிறேன்னு கிளம்புறாங்க. கொஞ்சம் அப்செட்டாக இருக்க ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா டேரெக்டாக வீட்டுக்கு போகாமல் இன்னொரு இடத்துல போய் உட்காந்து நல்லா சரக்கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. போதை தலைக்கேறி போய் இவங்க நடக்க முடியாமல் ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல வந்துட்டு
ரோடு கிராஸ் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து லைட்டாக ஸ்னோ விழுகிற மாதிரி இருக்கும். ஆனால் இவங்களோட கண்ணுக்கு அது எப்படி தெரியுதுன்னா, இந்த செர்ரி பிளாசமோட லீவ்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே விழுகிற மாதிரி இருக்குது. அதை அப்படியே ரசிச்சுட்டே கரெக்டாக ஆப்போசிட்டில் பார்த்தா யூனோ நிற்கிறான். யூனோ, நீ திருப்பியும் வந்துட்டியா, எனக்காக நீ வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு ரோடை கிராஸ் பண்ணி போயிட்டு, உன்னை பார்க்காம எவ்வளோ நாள் தவிச்சேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க அவளோட ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை ஆப்போசிட்டில் போகிற ஒருத்தன் வந்து இவங்களை ஒரு மாதிரி விசித்திரமாக பார்த்துட்டு போகிறான். யாருடா இவன், இவன் ஏன் நம்மளை இப்படி பார்க்குறான்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டு இப்படி திரும்பினாதான் தெரியுது அது வெறும் போஸ்டர் தான், அதுவும் யூனோவோட போஸ்டர் தான், வேற எதுவும் கிடையாது அப்படிங்கிறது. அப்படியே தட்டு தருமாடி வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தவங்களுக்கு யூனோவோட ஞாபகமாகவே இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது தான் தெரியுது ஒரு மாதத்துக்கு 50,000 ரூபா, அதுவுமே பேசிக் தான். ஸோ இதை பார்த்து கடுப்பான இவங்க, மாதம் 50,000 ரூபா கொடுத்து அப்படி உனக்கு கேட்குதா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே திட்டிக்கிறாங்க. ஆனாலும் ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு, இல்லை எனக்கு அவனோட ஞாபகமாகவே இருக்கே, பேசாமல் போட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக பிளானையும் போட்டுடுறாங்க. அப்படியே விஆருக்குள்ளேயே வராங்க. அப்படி அவங்க கண்ணு முழிச்சு எழுந்து பார்த்தா அவங்க இருக்கிற இடம் பயங்கர 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குது. அவங்களுமே ஏஞ்சல் மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டிருப்பாங்க. என்னடா இது இடமே புதுசாக இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டே வெளியே வந்தால் அங்கே அந்த அசிஸ்ட் உட்காந்துருக்கா. வாங்க வாங்க, உங்களுக்காக தான் வெயிட்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி எங்கள் கூட இருக்கிற வரைக்குமே இந்த வீடு வந்து உன்னோடது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இவ்வளோ பெரிய வீடு என்னோடதா அப்படிங்கிற மாதிரி வாயை பொழந்துட்டே இருக்க, அப்படியே முன்னாடி கொஞ்சம் போய் பாருங்கிறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த டோர் அப்படியே ஓப்பன் பண்ணாதான் தெரியுது அப்படியே கிளாத்ஸ் எல்லாம் வகை வகையாக இருக்குது. ஆக்சசரிஸும் அப்படி தான். இதை பார்த்து அசந்து போயிருந்தவங்களுக்கு மறுபடியும் ஒரு ஷாக்கு. இந்த சைடு இருக்க ஒரு டோரை திறந்தா கேண்டில் லைட் டின்னர் டெக்கரேஷனாக மாறுது. எல்லாத்தையும் பார்த்து போய் அசந்து போய் நிற்கிறாங்க ஹீரோயின். அப்போ தான் ஹீரோயின் வந்து இந்த அசிஸ்ட் கிட்ட ஒன்று கேட்குறாங்க. இந்த மாதிரி லாஸ்ட் டைம் நான் இங்கேருந்து போன சுச்சுவேஷன் எனக்கு ரொம்பவுமே ஸ்பெஷல், அதனால் நான் திரும்பவும் எக்ஸாக்ட் அதே மூமெண்ட்டுக்கு தான் போகணும், பார்த்து அனுப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, ஏன்னா நீங்கள் எடுத்திருக்கிறது வெறும் பேசிக் பிளானு, அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ரீமியம் தான் போடணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட உடனே இவங்களோட ஹார்ட்டே வெடிச்சு போயிடுது. அட பாவிங்களா, இங்கே நான் யாருக்காக வந்தனோ அதுவே இல்லாமல் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்போது அந்த அசிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது, ஏன்னா உனக்கு இங்கே அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது, இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் நீ வைடாக யூஸ் பண்ணிக்கோ, நீ ஒரு நாளைக்கு 5 இல்லை 10 பேரை கூட செலக்ட் பண்ணலாம், எல்லாமே நீ செலக்ட் பண்ணுறதா நீ ரிஜெக்ட் பண்ணுறதா உன்னோட சாய்ஸ் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு வழியாக அவங்களோட மண்டையை கழுவி ஒரு புது பப்பிள்குள்ளேயும் அனுப்பி வச்சிடுறாங்க. இந்த அசட் சொல்லி கொடுத்த மாதிரியே ஃபாலோ பண்ணிவிட்டு இவங்க நிறைய டேட்டை வந்து சூஸ் பண்ணுறாங்க. டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கெயின் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தா ஹேரோசர்ஸாக இருப்பாங்க, அங்கே ஒருத்தனை மீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு டாக்டராக இருப்பாங்க, அங்கே சீனியர் டாக்டரையும் மீட் பண்ணுறாங்க. திடீர்னு பார்த்தா பீச்சில் இருக்காங்க, அங்கே ஒருத்தனை மீட் பண்ணுறாங்க. அட்வொகேட் ஆகுறாங்க, அங்கேயும் ஒருத்தனை மீட் பண்ணுறாங்க. ஃபைனலாக ஒரு பாப்புலர் சிங்கர் கூடயும் டேட் பண்ணுறாங்க. இது எல்லாமே பண்ணாலும் அவங்களுக்கு பெருசாக வந்துட்டு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஃபீலிங்ஸ்லாம் எதுவும் கிடைக்கல. அங்கே கட் பண்ணால் ரியல் வேர்ல்டு தான் காட்டுறாங்க. எப்பவும் போல் அன்னைக்கு ஹீரோயின் லேட்டு, பார்த்தா ஹீரோவும் லேட்டாக தான் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா காஃபி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் நிற்கிறாங்க. அப்போ ஹீரோயின் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல், என்ன இன்னைக்கு 1 வாங்குறீங்க, எப்போவுமே 2 தானே வாங்குவீங்க அப்படின்னு சொல்லி வம்புலுக்கு, அதுக்கு ஹீரோ இல்லை இல்லை இன்னைக்கு 1 போதும் அப்படிங்கிற மாதிரி ஆட்டிடியூடாக பதில் சொல்கிறான். உடனே இவங்களுக்கு இன்னைக்கு என்னமோ இவனுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கு போல அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இவங்க போய் அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ வந்து என் வேலையை நான் முடிச்சுட்டேன், நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறான். அப்புறம் இவங்களும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து நிம்மதியாக தூங்கலான்னு படுக்கிறாங்க. அப்போ இவங்களோட மொபைலை எடுத்து அந்த நாள் பண்ணின ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணி செக் பண்ணுறாங்க. பார்த்தா இதை ஆல்ரெடி பப்ளிஷும் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. பாதர்னு இருக்கணும், ஆனால் அதுக்கு பதிலாக பிரதர்னு போட்டிருப்பாங்க. அதை பார்த்த நிறைய பேர் கமெண்ட்ஸில் போய் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு தலையிலேயே அடிச்சுக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் ஆஃபீஸ் போனால் அங்கே இருக்கிறவங்களா ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு அந்த டைரக்டர் கூப்பிட்டு காரி துப்புறான். உனக்கு வந்து பாதருக்கும் பிரதருக்கும் கூடவா டிஃப்ரென்ஸ் தெரியல அப்படிங்கிற மாதிரி கேட்டு விட்டுறாங்க.
வளர்றாப்புல. அப்படியே மிஸ் யூனை தான் காட்டுறாங்க. தூங்கி எந்திரிச்சு காலையில் என்ன அப்டேட்டுன்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மேட்டர்லாம். கமெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்க்குறாங்க. அதுலேயே தாறு மரம் அடித்து கிழிச்சு ஊற்றிட்டு இருப்பானுங்க. இதையெல்லாம் பார்த்து இன்னும் வெக்ஸ் ஆகி போன இவங்க அட போங்கடா அப்படிங்கிற மாதிரி கடுப்பாயிட்டு இவங்களும் சேர்ந்து அந்த கமெண்ட்ஸுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறமா தான் தெரியுது இவங்களுமே அந்த பாய் ஃப்ரெண்ட் அண்ட் டிமாண்டோட டிவைஸை வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஆஃபீஸில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே மெதுவாக நடந்து போயிட்டுருப்பாங்க வீட்டுக்கு ஹீரோயின். அப்போ அவங்களோட ஃப்ரெண்டு கால் பண்ணி இந்த மாதிரி உன்னை இன்னைக்கு இன்வைட் பண்ணவே இல்லை, நான் இன்னொருத்து கூட வெளியில் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வெறுப்பேற்ற இவங்களும் கோவப்பட்டு என்னமோ பண்ணி தொல்ல, அதான் நீ எனக்கு கூப்பிடலைல்ல, பேசாமல் வச்சிரு ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. அப்போ திடீர்னு பார்த்தா யூனோவோட போஸ்டர் வந்து அங்கே இருக்கும். அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு எனக்கு இங்கே இருக்கவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. உடனே வீட்டுக்கு வந்தோன்னே மறுபடியும் அவங்க அந்த விஆர்க்குள்ளே வந்துடுறாங்க. அங்கே இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் ஒன்று ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் நெக்ஸ்ட் டேட்டுக்கு ரெடியா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு இவங்களும் இல்லை அதெல்லாம் முடியாது, என்னோட சப்ஸ்கிரிப்ஷன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனாலும் அது கேட்காம ஒரு பபுள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ஓப்பன் ஆகுது. சரி என்னென்னு தான் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே அந்த இடமே செம்மையாக இருக்கும், ஒரே செரி பிளாசமாக இருக்கும். அட்மாஸ்பியர் ஒரு மாதிரி சூப்பராக காமாக இருக்கும். இவங்களோட ட்ரெஸ்ஸுமே ஒரு மாதிரி ஸ்டைலிஷாக இருக்கும். அப்போ ஆப்போசிட்டில் பார்த்தா யூனோ வரான். ஸ்கூல் பையனாக இருந்தவன் இப்போ வளர்ந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கான். அவன் அப்படியே மெதுவாக நடந்து ஹீரோயின் கிட்ட வரான். இவங்களுக்கும் ஷாக்கு, இது நிஜமாவே இவன் தானா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. அவன் பக்கத்தில் வந்து ஹீரோனோட பேரை சொல்லி கூப்பிடுறான். எப்படி இருக்கே நீ, ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் சடனாக போயிட்ட, நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இவங்க அதே ஷாக்கில் தான் இருப்பாங்க. 10 வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து, ஆனாலும் நீ அப்படியே தான் இருக்கேன், ரொம்ப அழகா அப்படிங்கிற மாதிரிலாம் வர்ணிக்கிறான். ஆனால் ஹீரோயின் மைண்டில் ஒன்று தான் ஓடிட்டுருக்கு, இந்த சப்ஸ்கிரிப்ஷன் முடியறனால இப்படியெல்லாம் நமக்கு காமிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசித்தாலும் இருந்தாலும் பரவாயில்ல இது நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதை என்ஜாய் பண்ணுறாங்க. யூனோவும் ஹீரோயினும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தரை பற்றி விசாரிச்சுக்கிறாங்க. நீ என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்குறாங்க. அதுக்கு யூனோ சொல்கிறேன், நானும் என்னோட ஃப்ரெண்டெல்லாம் சேர்த்து ஒரு ஃபிலிம் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவன் திருப்பி கேட்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வெப்டியூன் டிசைனராக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போதே அவங்களோட கையில் வந்து ஒரு கார்டு வந்துடுது, பிஸ்னஸ் கார்டு. அதை அப்புறமா எடுத்து அவனுக்கு கொடுக்குறாங்க. கொஞ்ச நேரமாக அப்படியே பேசி முடிச்சுட்டு சரி டைம் ஆச்சு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்படி நடந்து வர வழியில் தான் வந்து யூனோட ஆஃபீஸும் இருக்குது. உள்ளே வந்து பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். இல்லை இப்போ வேண்டாம், இன்னொரு நாள் பார்த்துக்கிறேன், சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு அப்படியே திரும்பி பார்த்துட்டே நடந்து வராங்க. அப்புறமா அங்கேருந்து ரியல் வேர்ல்டுக்கு வராங்க. வந்து கொஞ்ச நேரத்திலே வந்துட்டு அவங்களோட ஃபோன் வந்து ரிங் ஆகும். அட்டன் பண்ண ஒரு வாய்ஸு, சேஃபாக வீட்டுக்கு போயிட்டியான்னு கேட்கும். இவங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷன், யாராக இருக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் தான் தெரியுது இது யூனோவோட வாய்ஸு. யூனோ நீயா அப்படின்னு கேட்டால் ஆமாம் என்னாச்சு எதுவும் ப்ராப்ளமான்னு அவன் கேட்குறான். அப்படிலாம் இல்லை, ஒரே நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிவைஸோட அந்த புக் இருக்கும், அதை எடுத்து பார்த்தா அதுலேயே போட்டிருக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வந்துட்டு பேசிக்காக இருந்துச்சு அப்படின்னா மெசேஜ் காலெல்லாம் மட்டும் வரும் அப்படிங்கிற மாதிரி. இதை பார்த்தோன்னே என்ன இன்னும் ஜாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு கடலையெல்லாம் போட்டுட்டு அப்புறமா டயர்ட் ஆகிட்டு வச்சுட்டு தூங்க போயிடுறாங்க. அடுத்த நாள் ஆஃபீஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர வழியில் யூனோவுக்கு மெசேஜ் பண்ணிகிட்டே வராங்க. வீட்டுக்கு வந்த வேலை அந்த விஆருக்குள்ளே போயிடுறாங்க. அங்கே போனால் யூனோ ஆல்ரெடி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். இன்றைக்கி நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போ கூட அவன் ஒரே போடா என்ன போடுறான்னா, நீ எல்லாம் லேட் இல்லை, நான் தான் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி போட்டுறான். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து மூவிக்கு போகிறாங்க. தேட்டரில் உட்காந்து படம் பார்த்துட்டே இருக்கும்போது ஹீரோனோட விரல் வந்து யூனோவோட விரல் மேலே டச் ஆகும். அதை நோட் பண்ண அவன் என்ன பண்ணுறான்னா டக்குன்னு ஹீரோயினோட பக்கத்தில் வந்து அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி மெதுவாக வந்து இங்கே இருக்கிற பாப்கார்ன் நல்லா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை அப்படியே எடுத்து ஊட்டி விட்றான். அடப்பாவி இதுக்காக வாடா வந்தோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பார்க்குறாங்க. மூவி முடிச்சுட்டு 2 பேருமே வெளியே வராங்க. அதுக்கப்புறமா யூனோ அவனோட ஆஃபீஸை சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கூப்பிட்டுட்டு வரான். இவங்களும் சுற்றி பார்த்துட்டே இருக்கும்போது அங்கே ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குது. அது வேறு எதுவும் கிடையாது, கும்டோ கிளாஸில் இவங்களாம் சேர்ந்து எடுத்தது தான். அதை பார்த்து ரசிச்சுட்டே நின்றுட்டுருக்காங்க. அப்போ யூனோ வந்து என்ன சொல்கிறேன்னா, நான் எவ்வளோ ஹார்டாக ட்ரை பண்ணாலும் என்னால் ஒன்றை மட்டும் மறக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அந்த மூமெண்ட்டில் இவங்க 2 பேத்துக்குமே ஒரு டீப் எமோஷ்னல் ஃபீல் வந்து க்ரியேட் ஆகும். அப்புறமா ஆஃபீஸ் வெளியில் நின்றுட்டு அந்த சன்செட்டை பார்த்துட்டு யூனோ என்ன கேட்குறான்னா, மறுபடியும் நீங்கள் என் லைஃப்பை விட்டு போயிடுவியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு ஹீரோயின் வந்து இல்லை போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்படியே 2 பேத்துக்குள்ளே ஒரு லவ் ஃபீலிங் வந்து ஓடிட்டுருக்கு.
அப்புறம் அங்கே கட் பண்ணால் ரியல் வேர்ல்டில் காட்டுறாங்க. ஆஃபீஸில் இருக்கும்போது கூட யூனோவுக்கு மெசேஜ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. இதை நோட் பண்ண ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அங்கே என்ன போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டுறான். டக்குன்னு இவங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கவர் பண்ணிடுறாங்க. அன்னைக்கு நைட்டும் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே விர்ச்சுவல் வேர்ல்டுக்குள்ளே போயிடுறாங்க. அங்கே போனால் ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருக்க யூனோ கிட்ட போய் இன்றைக்கும் நான் லேட்டாக வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் என்ன தான் நான் வெயிட் பண்ணாலும் அது பயங்கர ஒர்த்து தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு காரில் கூப்பிட்டுட்டு போய் ஜாலியாக சிட்டியை சுற்றி பார்க்குறாங்க. டிஃப்ரெண்ட் பிளேஸுக்கெலாம் போகிறாங்க. நல்லா சாப்பிட்றாங்க. லேக் வியூ போய் பார்க்குறாங்க. அக்வாரியம் போகிறாங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினுக்குள்ளே ஒரு தாட் வருது, எனக்கு கிடைக்கிற சின்ன சின்ன ஃப்ரீ டைம் கூட உன் கூட ஸ்பெண்ட் பண்ணும்போது அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஓடிட்டுருக்கு. யூனோ மேலே இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப டீப்பாக ஒரு ஃபீலிங் வந்துட்டு உருவாகிட்டுருக்கு. அங்கே கட் பண்ணால் ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கு பிரேக்கப் ஆயிருந்து. இதனால் அவங்க பயங்கரமாக உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. ஃபுல் ஹார்ட் பிரேக்கு தான். அப்போ ஹீரோயின் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இது வரைக்கும் 30க்கும் மேலே பசங்க கூட டேட் பண்ணியிருக்கேன். ஆனால் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே செட் ஆகலை. ஒரு தடவையும் ஏதாவது ஒரு ரீசனில் பிரேக்கப் ஆகுது. இப்போ பாரு மறுபடியும் ஆயிடுச்சு, நான் சிங்கிள் ஆகிட்டேன். எனக்கான சோல்மேட் இன்னும் கிடைக்கவே இல்லை போலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஓன்னு அழுக ஆரம்பிக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்த ஹீரோயின், அப்படியெல்லாம் இல்லை, எல்லாருக்கும் கரெக்டான பர்சன் வரக்கு கொஞ்சம் டைம் ஆகும், உனக்கான ஆள் கண்டிப்பாக வருவான், நீ இதையெல்லாம் போட்டு யோசிச்சுட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. எகெயின் விஆர்க்குள்ளே வராங்க. அங்கே ஒரு பிளேஸில் யூனோ கூட உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க கேஷுவலாக அவங்களோட ஃப்ரெண்டோட பிரேக்கப் ஸ்டோரியை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ யூனோ என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு, எனக்கு உன்னை எந்த அளவுக்கு பிடிக்கும்னா, நீ சாப்பிட்றது, பேசுறது, நடக்கிறதுன்னு சொல்லிட்டு மொத்தமாகவே நீனாலே எனக்கு அவ்வளோ இஷ்டம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பேரும் பர்ஃபெக்டான சோல்மேட்ஸ், புரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இந்த வார்த்தையெல்லாம் கேட்டோன்னே ஹீரோயினுக்கு நம்மளை ஒருத்தன் இந்த அளவுக்கு வர்ணிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். அங்கே கட் பண்ணால் மறுபடியும் ரியல் வேர்ல்டுக்கு தான் வராங்க. கொலீக்ஸோடு சேர்ந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வருது, நெக்ஸ்ட் டே வந்து ஒரு ஒர்க் ஷாப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எப்படியாச்சும் இதிலேருந்து போகாமல் இருந்துடலாங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஆனாலும் அவங்க எல்லாருமே கண்டிப்பாக இதை அட்டன் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கன்வின்ஸ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி டைரக்டருக்கு ஹீரோயின் மேலே ஒரு சின்ன அப்செட் இருக்கும். ஏன்னா அவங்க ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. இதையெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க போய் என்ன தான் பேச ட்ரை பண்ணாலும் அவர் வந்து ஸ்ட்ரைட்டாக அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறாரு. இதை சரி பண்ண ஒரு சான்ஸ் வேணும், அதை இந்த ஒர்க் ஷாப்பை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணிட்டு அவங்களும் ஒர்க் ஷாப்புக்கு ஓகே சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாளும் வருது. எல்லாரும் ஒர்க் ஷாப்புக்கு வந்து சேர்றாங்க. அந்த இடத்துக்கு வந்த உடனே அதை ஃபோட்டோ எடுத்து யூனோக்கு அனுப்பி விடுறாங்க. ஸ்பாட்டுக்கு ரீச் ஆன உடனே கொலீக்ஸ் எல்லாருமே ஆல்ரெடி உட்காந்துருப்பாங்க. அட்மாஸ்பியர் ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும். அப்போ அங்கே ஒரு காம்படிஷனை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நாங்கள் கேட்குற கொஸ்டினுக்கு யாரெல்லாம் அதிகமாக கரெக்டான ஆன்சர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த கேங்கில் பார்த்தா ஹீரோயின் 2 பேர்த்துக்கு நடுவில் தான் காம்படிஷனே அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே மாறி மாறி ஆன்சர் சொல்லுவாங்க. செம்ம வைப்பு வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஒரு வழியாக அன்னைக்கு ஈவெண்ட் அப்படியே முடியுது. நைட்டு பார்ட்டியும் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருமே ஜாலியாக சில் பண்ணிட்டு ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோக்கு கொஞ்சம் ஓவர் ஆயிருது. அங்கே இருக்கிற எம்டி பாட்டில் எல்லாம் வரிசையாக அடுக்கி வச்சு அதோட கேப்பெல்லாம் சீரியஸாக தேடிட்டு இருப்பான். இதை பார்த்த கொலிக் ஒருத்தன், ஐயோ உனக்கு ஓவர் ஆயிடுச்சு, நீ பேசாமல் வந்து படுவா அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் கூட்டிகிட்டு போய் படுக்க வைக்கிறான். ஆனால் வெளியில் இன்னும் பார்ட்டி போயிட்டு தான் இருக்கும். எல்லாரும் கேம்ஸ்ன்னு சொல்லிட்டு மைக்கு வச்சு பாட்டு பாடி பயங்கர என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயினோட டேர்னு அப்போ வருது. அவங்களும் ஜாலியாக பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே படுக்க வச்சுட்டு வந்த ஹீரோ வெளியில் வந்து நிற்கிறான். ஏய் நீ இன்னும் தூங்கலியா, என்ன வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அதுக்கு அவன் என்ன சொல்கிறானா, என்னோட காதுல இருந்து ரத்தமே வந்துருச்சுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இதை கேட்ட ஹீரோயினுக்கு மூஞ்சே இல்லை. ஒரு வழியாக அன்னைக்கு பார்ட்டி சமயம் முடிஞ்சிருக்கும். எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயினுக்கு மட்டும் தூக்கமே வந்திருக்காது. சரி வெளியில் போய் நிலாவையாவது பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி கதவை திறந்துட்டு வெளியே வந்தால் கீழே வந்து ஒரு பெஞ்ச் போட்டிருப்பாங்க. அங்கே வந்து ஹீரோ உட்காந்துருக்காரு. பக்கத்தில் பார்த்தா இவங்களோட கொலிக் ஒருத்தியை உட்காந்துருக்கா. அவள் அப்படியே மெதுவாக அவனோட ஷோல்டரில் வந்து தலையை சாய்க்கிறான். இதை பார்த்த ஹீரோயின், இது எப்போதுலருந்துடா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி இவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லி அவங்க அப்படியே உள்ளே போய் கதவை சாத்திக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் ஒர்க் ஷாப்பெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறாங்க. அப்போ வந்துட்டு ஹீரோவோட காரில் இன்னும் 3 பேர் ட்ராவல் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோயின், நேற்று கூட இருந்த அந்த பொண்ணு, அதுக்கப்புறம் இன்னொரு பையன் 3 பேரும் ஏறிக்கிறாங்க. ஹீரோயின் பின்னாடி உட்காரலான்னு போகும்போது
அந்த இன்னொரு பொண்ணு என்ன சொல்லிடுறான்னா, நீ முன்னாடி உட்காந்துக்கோ, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இங்கே ஹீரோயினுக்கு பயங்கர கன்ஃபியூஷன். நேற்று தானடா 2 பேரும் ஒன்றா இருந்தீங்க, இப்போ என்னடா என்ன கூப்பிட்டு முன்னாடி உட்கார வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்படி ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது மிரரில் செக் பண்ணிட்டே வராங்க, ஏதாவது சைகை பண்ணுறாங்களான்னு. ஆனால் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாத மாதிரியே இருந்துக்கிறாங்க. ஒரு வழியாக அவங்களோட ஸ்டாப் வந்துருச்சுன்னு சொல்லி அவங்க 2 பேர்த்தையும் இறக்கி விட்டுறாப்புல. ஹீரோயினை நான் உன் வீட்டு வழியாக தான் போகிறேன், நீ வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரை கூப்பிட்டுட்டு போய் வீட்டிலேயே விட்டுறாரு. என்னதான் வீட்டுக்கு வந்தாலும் ஹீரோயினுக்கு வந்து அந்த தாட் ஓடிட்டே இருக்கு. நேத்து என்னடானா அப்படி கொஞ்சிக்கிட்டீங்க, இன்னைக்கு என்னடானா யாருனே தெரியாம நடந்துக்கிறீங்களேடா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா ரொம்ப டயர்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு தூங்கிடுறாங்க. நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ் வந்து நடந்த எல்லாத்தையும் அந்த பொண்ணு வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். உண்மையே அப்பதான் தெரிய வரும். ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இந்த பொண்ணுக்கு தான் ஹீரோ மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும். அதனால் அவள் ஓப்பனாக அவன் கிட்ட போய் இந்த மாதிரி நம்ம 2 பேர் கொஞ்ச நாள் டேட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பான். ஆனால் அவன் ஸ்ட்ரைட்டாக வந்து இல்லை, எனக்கு இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நான் வந்து உன் கூட கொலிக்கா மட்டும்தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி கிளியராக சொல்லியிருப்பான். ஸோ இதெல்லாம் பற்றி பேசிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக அப்போ ஹீரோ வந்து என்டர் ஆகிறான். அவனை பார்த்த உடனே இந்த 2 பேரும் பேசிகிட்டு இருந்தவங்க மாற்றி மாற்றி ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் டக்குன்னு போய் வேலையை பார்க்க உட்காந்துடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ வந்து ஹீரோயினை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதனால இவங்களோட மைண்டு ஃபுல்லாக இதுவே ஓடிட்டு இருக்கும். அப்போ கரெக்டாக ஒரு டீம் மீட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகும். அந்த மீட்டிங்கில் கூட ஹீரோவோட ஃபேஸை பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சைடில் திரும்பி உட்காந்துருப்பாங்க. மீட்டிங்கெல்லாம் முடிஞ்சது கூட தெரியாமல் அவங்க அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் போயிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களும் கிளம்பலான்னு சொல்லிட்டு வெளியே வந்து டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க லாக் பண்ணிட்டுருப்பாங்க. அப்போ தான் ஹீரோ அதை பார்த்து புஷ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சைகை காட்டுவான். இவங்களும் கதவை ஓப்பன் பண்ணிட்டு வெளியில் போய் காஃபி போட்டுட்டு அப்படியே யூனோவுக்கு வந்து மெசேஜ் பண்ணுவாங்க. அப்போ கூட யூனோ என்ன கேட்குறான்னா, இன்றைக்காவது நம்ம மீட் பண்ணலாமான்னு கேட்டோன்னா, கண்டிப்பாக நான் சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டாக ஹீரோவும் காஃபி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராப்புல. அப்போது டேரெக்டாக வந்து ஹீரோயின் கிட்ட, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நீ டேரெக்டாக சொல்லிடு, அதை நான் ஹேண்டில் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி ஜென்யூனாக பேசுகிறாப்புல. அதை கேட்ட ஹீரோயின், இல்லை எனக்கு ஆள் இருக்குது, ஆனால் அதை பற்றி என்னால் இப்போ ஓப்பனாக இங்கே பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஷார்ட்டாக சொல்லி முடிக்க ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு முடிச்சிருவார். அங்கே கட் பண்ணால் ஹீரோயின் விஆருக்குள்ளே வந்து யூனோ கூட ஸ்கேட்டிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ கூட பயங்கர மாசாக நிறைய வித்தையெல்லாம் காட்டி அவனை வந்துட்டு மறுபடியும் இம்ப்ரெஸ் பண்ணிடுறாங்க. அப்போ யூனோ என்ன கேட்குறான் அப்படின்னா, நீ என்ன எல்லா ஸ்போர்ட்ஸ்லையுமே இவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்க, சரி பரவாயில்ல, நான் ஏதாவது கீழே விழுந்தா கூட என்னை வந்து காப்பாற்றிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜாலியாக அங்கே ஸ்கேட்டிங்கில் வந்துட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா யூனோ வந்துட்டு இவங்களோட காலில் இருக்க ஸ்கேட்டிங் ஷூவை வந்து கழட்டிகிட்டு இருப்பான். அப்போ ஹீரோயின் கேஷுவலாக என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வேலை செய்கிற இடத்துல என்னை ஒருத்தன் பிடிச்சிருக்குங்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு இவன் என்ன கேட்பான்னா, ஆல்ரெடி நீ உன்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு இருந்தியே, ஒரு வழியாக அவன் உன்ட்ட லவ்வை சொல்லிட்டானா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அப்போ ஹீரோயின் என்ன கேட்குறாங்கன்னா, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அதுக்கு இவன் கடுப்பாயிட்டு, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் அவனை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஜெலஸ் ஆகிறான். பரவாயில்லையே ஜெலஸெல்லாம் ஆகிற அப்படிங்கிற மாதிரி அவனை போட்டு ரொம்ப டீஸ் பண்ணி ப்ரொவோக் பண்ணுவாங்க. இதனால் கடுப்பான யூனோ வந்துட்டு சடனாக எந்திரிச்சு ஒன்றுமே சொல்லாமல் முன்னாடி நடந்து போயிடுவான். ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்டு ஒரு பார்லருக்கு போயிருப்பாங்க. அங்கே அவங்களோட ஃப்ரெண்டு ஹேர் ஸ்டைலிங் எல்லாம் பண்ணிட்டு பிஸியாக இருப்பாங்க. அப்போது ஹீரோயின் மட்டும் சும்மா உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ பக்கத்தில் ஒரு 2 பேர் வந்து யூனோ பற்றி பேசிகிட்டு இருக்கிறத கேட்பாங்க. என்னடா யூனோவை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இவங்களும் பக்கத்தில் போய் என்ன பேசுகிறாங்கன்னு கேட்பாங்க. அப்போ தான் தெரியுது அங்கே யூனோவை பற்றி ஒரு ஆர்டிக்கிள் வந்து இருக்கும். அதில் அவனோட ஃபோட்டோ பிரிண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கும். அங்கே இருக்கிற 2 பேர் அதை படித்து பார்த்துட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ஆர்டிக்கிள் வந்து ஹீரோனோட கைக்கும் கிடைக்கிது. அவங்களும் அதை எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் என்ன இருக்குன்னா, ஹீரோயினும் யூனோவும் ஷேர் பண்ண மூமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். காலேஜ் கல்ச்சுரல்ஸில் ஒன்றா சிரித்து உட்காந்து பேசினது, கேமில் ஒன்றா விளையாண்டது, பல வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணது, மலையில் ஓட்டினது அப்படின்னு இவங்களோட எல்லா மெமரியுமே அதில் டீட்டெயிலாக இருக்கும். ஆனால் ஹீரோயினுக்கு இது எல்லாமே ரொம்ப பர்சனலாகவும் ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட்ஸாகவும் இருந்திருக்கும். இந்த ஆர்டிக்கலில் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவங்க ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுறாங்க. இந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் என்னோட ஸ்பெஷலுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இவங்களுக்கு இது ஒரு நார்மல் திங்கா அப்படிங்கிற மாதிரி ஹெவியான ஃபீலிங்ஸ் ஒன்று வரும். அந்த அப்செட்டோட வீட்டுக்கு வந்து மைண்டை டைவெர்ட் பண்ணுறக்காக வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி நீட் பண்ணி வைப்பாங்க. ஆனாலும் அந்த ஃபீலிங் வந்து போகவே மாட்டேங்குது. சரி பரவாயில்ல, மைண்டை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் விஆருக்குள்ளே போகலான்னு டிசைட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுறாங்க. உள்ளே வந்த உடனே ஒரு மாதிரி இருட்டாக இருக்கும். என்ன இது இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு ஃப்ளவர் பொக்கே கொண்டு வந்து யூனோ கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணுறான். அவங்க வாங்கினாலும் அவங்க ஒரு மாதிரி டல்லாகவே தான் இருக்காங்க. சரி வா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு காரில் உட்கார வைக்கிறான். இவன் கார் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நோட் பண்ணுறான், ஏன் என்னை
இன்றைக்கும் இல்லாமல் நீ இவ்வளோ டல்லாக இருக்க, எப்போவுமே நீ தானே பேசிகிட்டே இருப்ப, இப்போ ஏன் சைலண்ட்டாக இருக்க, உனக்கு என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறான். ஆனாலும் இவங்க வந்துட்டு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணுறாங்க. ஹீரோயின் உண்மையெல்லாம் எதுவும் சொல்ல முடியாதுல்ல, அதனால் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் மேனேஜ் பண்ணுறாங்க. அப்போ தான் இவனுக்கு ஒரு பயம் வருது, நீ மறுபடியும் என்னை விட்டு போயிடுவியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதை கேட்ட உடனே இவங்களுக்குள்ள ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை இப்போ இதை பற்றிலாம் பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காரில் இருந்து கீழே இறங்குறாங்க. கரெக்டாக அவங்க அந்த ரிங்கை கழட்டலான்னு போகும்போது இங்கே சடனாக இவன் வந்து கையை பிடிச்சிருவான். அந்த டச்சில் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபீல் வந்து வரும். கொஞ்சம் எமோஷ்னலான மூமெண்ட் அது. அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, சரி பக்கத்தில் போய் கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே நெருங்கி போவான். அந்த மூமெண்ட்டில் தான் இவங்களுக்கு ஒன்று ஃப்ளாஷ் ஆகும். இந்த சீன் எல்லாமே ஆல்ரெடி ஆர்டிக்கலில் வந்து வந்திருக்கும். கார் ரொமான்டிக் சீனில் வந்துட்டு கிஸ் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி. அதனாலேயே அவங்க வந்துட்டு இமீடியட்டாக அவனை ஸ்டாப் பண்ணிவிட்டு சாரின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக பேசுவாங்க. நீ எதுவுமே பண்ணல, ஓ மேலே எந்த தப்புமே கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இதெல்லாம் ஆல்ரெடி ப்ரோக்ராமில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே யூனோக்கு எதுவுமே புரியாது. ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகி போய் என்ன சொல்கிறாங்கன்னே புரியாமல் நிற்கிறான். அதுக்கப்புறமா அங்கே கட் பண்ணால் இந்த விர்ச்சுவல் வேர்ல்ட்லேயே இருக்கிற இவங்களுக்குன்னு கொடுத்துருக்க ஒரு வீடு இருக்கு இல்லையா, அங்கே இருப்பாங்க. அங்கே வந்த உடனே ஹீரோயின் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக, என்னோட ஃபீலிங்ஸில் விளையாடுறீங்களா, ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு கொடுத்த காசு திருப்பி கொடுங்கடா அப்படிங்கிற மாதிரி புலம்பிகிட்டு இருப்பாங்க. இப்படியே இவங்க புலம்பிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த அசிஸ்டும் வந்துடும். அதை பார்த்த உடனே, வந்துட்டியா வா, நான் இப்போ சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ண போகிறேன்னு சொன்ன உடனே ஒன்று அனுப்பி வச்சுட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அது என்ன சொல்லணும்னா, நீ கேன்சல் பண்ண போகிறேங்கிறதே நீ சொல்லி தான் எனக்கு தெரியும், என்ன ஆச்சு, என்ன ப்ராப்ளம், எதாக இருந்தாலும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஜென்யூனாக கேள்வி கேட்கு. நான் இப்போது காசு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். யூனோ கூட ட்ராவல் பண்ண அந்த ஸ்பெஷல் மூமெண்ட்டு, அவன் என்னை பார்த்த பார்வை, அவன் என்னை ட்ரீட் பண்ண விதம், என்கிட்ட பேசின வார்த்தை, இது எல்லாமே என்னோட பர்சனல்னு நினச்சேன். ஆனால் இதெல்லாம் மற்றவங்களுக்கு கிடைக்குதுன்னா நான் ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு யூனோ கூட எத்தனை பேர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க, டேட் பண்ணியிருக்காங்கன்னு கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்தம்மா செக் பண்ணிவிட்டு 12,000ன்னு சொன்னோன்னே இவங்களோட ஹார்ட்டே வெடிச்சு போயிடுது. என்னது இத்தனை பேத்து கூடயா, என் கூட இருந்து என்னோட லவ்வராக இருப்பான்னு நினச்சா இத்தனை பேத்துக்கும் இருந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகிறாங்க. அப்போ தான் அந்த அசிஸ்ட் சொல்லுது, இந்த மாதிரி உன்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து உனக்கு மட்டும்தான் நினச்சி பேசிகிட்டு இருந்தியா, ஆக்சுவலாக அதில் சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாத்துக்கும் அதுதானே அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இது வரைக்கும் நடந்ததெல்லாம் போதும், இதுக்கு மேலே எனக்கு எதுவும் தேவை கிடையாது, இங்கேயே இப்போவே இதை நான் முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹீரோயின் சொல்கிறாங்க. இதையெல்லாம் கேட்டு அந்த அசிஸ்ட் என்ன பண்ணுதுன்னா, இதுக்கு ஒரு புது ஆப்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இந்த சிஸ்டமில் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்குது, 1-to-1 எக்ஸ்க்ளூசிவ் மோட். அது என்னென்னா, நீ செலக்ட் பண்ணுற ஒருத்தன் உனக்காக மட்டும் இருப்பான், உன் கூட மட்டும்தான் இன்ட்ராக்ட் பண்ணுவான், உன் கூடயே தான் டேட் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ரொம்ப டெம்ப் பண்ணி விட்டுறது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ரியல் வேர்ல்டுக்கு திரும்பி வராங்க. ஆனால் அவங்களோட ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதில் என்ன இருக்குன்னா, உங்களுக்கு எப்படிப்பட்ட பாய் ஃப்ரெண்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கஸ்டமைசேஷன் ஃபார்ம் வந்து ஒன்று அதில் இருக்கும். ஸோ இவங்களும் அதை போய் ஒன்றா வந்துட்டு அதில் வந்துட்டு ஃபில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த லுக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும், ஆட்டிடியூட் வந்து எப்படி இருக்கணும், பர்சனாலிட்டி எப்படி இருக்கணும், இப்படிங்கிறத எல்லா டீட்டெயிலையும் ஃபில் பண்ணுறாங்க. ஒரு வழியாக எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக படுத்துட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் நோட்டிஃபிகேஷன் வரும், உங்களோட ப்ரிஃபரன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு, இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவங்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகி மறுபடியும் விஆர்க்குள்ளே லாகின் பண்ணுறாங்க. போன உடனே அவங்களோட மைண்ட் வாய்ஸில், இப்போ நான் எங்கே போகிறேன்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக எனக்கு பிடிச்ச, எனக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற ஒரு சோலை தான் நான் பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ஓடிட்டுருக்கு. அப்படியே யோசிச்சுட்டு ஒரு எம்டி ரோட்டில் அவங்க காரில் வந்து வந்துட்டு இருப்பாங்க. ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி பக்காவாக இருக்கும், கழுத்தில் வந்துட்டு ஒரு சின்ன ஸ்கார்ஃப் இருக்கும். அவங்க அப்படியே காரில் ஸ்பீடாக வந்துட்டு இருக்கும்போது காற்றுல அந்த ஸ்கார்ஃப் வந்து பறந்து போயிடும். கொஞ்ச நேரம் கழித்து பின்னாடி பைக்கில் ஒருத்தன் வரான். அவன் அதை அப்படியே கேட்ச் பண்ணிட்டு முன்னாடி காரை ஓவர்டேக் பண்ணி ஸ்டாப் பண்ணுவான். அப்படியே ஹெல்மெட்டெல்லாம் கழட்டிட்டு திரும்பி வருவான். ஹீரோயினுக்கு க்யூரியாசிட்டி பீக்கில் இருக்கும், இது தானே என்னோட பர்ஃபெக்ட் பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவங்களும் அப்படியே முன்னாடி இறங்கி வருவாங்க. அப்போது திடீர்னு பிளாக் அவுட் ஆகுது, சடனாக ரியாலிட்டிக்கு வராங்க. திடீர்னு பார்த்தா ஹீரோயின் ஆஃபீஸோட லிஃப்ட்டில் வந்து நிற்கிறாங்க, ரொம்ப டயர்டாக, ரொம்ப கன்ஃபியூஸாக. லிஃப்ட்டு ஓப்பன் ஆகுது, ஆப்போசிட்டில் ஹீரோ வந்து நிற்கிறான். அவனை பார்த்த உடனே செம்ம ஷாக் ஆகுறாங்க. இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டே. அது என்னன்னா, இந்த விஆருக்குள்ளே கிரியேட் பண்ணி நியூ பாய் ஃப்ரெண்ட் அது வேறு யாரும் இல்லை கைஸ், அது ஹீரோ தான். கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.